நாம தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, டெக்னிக்கலா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் அந்த பேசிக் பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புதுசா பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கிற அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல கீவேர்ட்ஸ் பத்தி பேசியிருப்போம். அதாவது நம்மளா ஜென்ரலா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்குங்கிறதுனால நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கீவேர்ட்ஸை தான் இங்க நிறைய இடங்கள்ல பேசுவோம். ஸோ அப்போ அந்த கீவேர்ட்ஸுக்கான மீனிங் அந்த கீவேர்டை பத்தி தெரியாதனால உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து பிளேலிஸ்ட்ல இருக்கிற முக்கியமான வீடியோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லாஸ்டா நம்ம பிட்காயினோட மூவ்மெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அது போக நமக்கு வந்து நிஃப்டி, கோல்டு இதோட விலை நிலவரங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அடுத்து வந்து அது எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ என்ன மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். நம்ம லாஸ்டா பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம். மார்க்கெட் வந்து இந்த பாடி அண்ட் தென் இந்த விக் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கும் போதே நம்ம அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த இடத்துல இருக்கும் போதே அடுத்து அதாவது எதை வச்சு சொன்னோம், நமக்கு இந்த இடத்துல மேல டாப்ல இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த 25 தாண்டி இது 50 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு, இது 50 பிரேக் பண்ணும்போது கட்டாயம் இந்த சோர்ஸுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் பிட்காயின் வந்து கீழே தான் போகுது அப்படிங்கிறத கடந்த ஒரு 15-20 நாளைக்கு மேலாவே நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ நம்ம சொன்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கீழே வந்திருக்கு. அது போக இந்த சோர்ஸுக்கு வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கவனிக்கணும். இந்த சோர்ஸுக்கே வந்திருக்கு. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 4 ஹவர் போகலாம். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அதாவது பிட்காயின் இந்த பக்கம் வந்திருக்கு. ஏற்கனவே பாடி விக்கு வச்ச இடம் இது. இப்போ இந்த விக்குக்குள்ள என்ன பண்ணும், பாடி கொண்டு வர ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பாடியை தாண்டி பாடி வந்துருச்சு இல்லையா, அந்த விக்கு பாடி டு விக்குக்குள்ள இந்த பவுண்டரிக்குள்ள பாடி வந்துட்டு கீழே போக முடியாம மேலே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கீழே விக்கு தான் வச்சிருக்கு. இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் இன்னும் அக்ரெசிவா கீழே போகும் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்தோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட்டோட அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, மார்க்கெட் செட்டில் ஆக ஆரம்பிக்குதா, ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும், ஏற்கனவே இருந்த ஹையஸ்ட் எந்த இடம் கொண்டு வந்தாங்களோ, அது மாதிரி நான் இன்னொரு விஷயமும் நான் அடிக்கடி சொன்னேன், மார்க்கெட் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை நாள் ஆனாலும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்த மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வரும். அதாவது ஒரு ப்ரைஸை விட்டுட்டு போச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ப்ரைஸை மறுபடியும் உடைக்கிறதுக்கு மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்தது இந்த இடம், அகெயின் கிட்டத்தட்ட மறுபடியும் வந்திருக்கு. அதான் சொன்னேன், எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை மாதம் ஆனாலும் அந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ அந்த இடத்துல வந்து மறுபடியும் என்ன ஆகும், ட்ரை பண்ணும் மறுபடியும் இன்னும் கீழே போகிறதுக்கு, செல்லர் கொண்டு போகிறதுக்கும், பையர் அதே மாதிரி அக்ரெசிவாக மேலே கொண்டு போகிறதுக்கும் பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடம் தான் ஏற்கனவே வந்த இடம். அந்த இடத்த தாண்டி வெளியில் விக்கு மட்டும் வச்சுருக்காங்க. புரியுதா? அந்த லாஸ்ட்டாக உள்ள அந்த எந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி விக்கு வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாடி வைக்க முடியலை. அது மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு கேண்டில்லே பெரிய அளவில் பையர் செல்லரோட வார் நடந்திருக்கு. மேலே கீழே இந்த மாதிரி மேலே கீழேன்னு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கீழே உள்ள விக்கு வந்து பையருக்கு சொந்தம், மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம், பாடி சிகப்பு கலர் ஆக்கனால செல்லருக்கு சொந்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி. ஆனால் ஓவரால் ரிசல்ட் என்ன, ஏற்கனவே செல்லர் எது வரைக்கும் கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி செல்லரால் கொண்டு போக முடியலை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இந்த ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட 50% தாண்டி மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், பையர் வந்து மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம்.
சரி. அப்ப இந்த 50% தாண்டி மேல வச்சது சரி. அப்ப இது ஃபர்தரா இன்னி மேல தான் போப்போகுது அப்டின்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த கேண்டிலோட பாடி அண்ட் தென் விக் இத தாண்டி என்ன பண்ணக்கூடாது? பாடி வரக்கூடாது. இத தாண்டி விக் வரலாம். ஏன்னா கீழ இருக்கிற விக் பையருக்கு சொந்தம். அப்ப பையர் இன்வால்வ்டா இருக்கான். பையரோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இத தாண்டி பாடி வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதிகபட்சம் இந்த பாடி விக்குக்குள்ள பாடி வரலாம். இந்த விக்க தாண்டி பாடி வந்துச்சுன்னா அக்ரெசிவ் மீன்ஸ் பையர் வந்து பயங்கர வீக் ஆயிடுவாங்க. செல்லர் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயி ஏற்கனவே எந்த லோ வரைக்கும் கொண்டு போவாங்களோ அந்த லோவ தாண்டி லோ கண்டிப்பா வச்சுருவாங்க. ஸோ அப்ப அதான் விஷயம். அப்ப என்ன நடந்திருக்கு? இந்த ஏரியாவ தாண்டி லாஸ்ட்டா உள்ள இந்த பாடி விக்க தாண்டி இதுக்குள்ள விக்கு தான் வந்திருக்கு. பாடி வரல. ஸோ அப்புறம் என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயி அதான் நான் சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே லாஸ்ட்டா வந்த பாடி விக்க தாண்டி அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் மெயின்டெயின் பண்றாங்க. அதாவது 3 மணி நேரங்கிறத விட 3 கேண்டில் அந்தந்த ஃப்ரேம்ல மெயின்டெயின் பண்றாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓரளவு செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப பையர் கண்ட்ரோல்ல மார்க்கெட் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? வேகமா கொண்டு போயிருக்காங்க. அப்ப எது வரைக்கும் போனா இது ஆக்சுவல் பை. அப்ப ஏற்கனவே ஒரே ஃபோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைம் கீழ இருந்து பையர் எந்த வரைக்கும் கொண்டு போவாங்கன்னா, அதாவது என்ன அர்த்தம்? எது வரைக்கும் பாடிக்கு வச்சுப்பாங்களோ அந்த பாடிய தாண்டி பாடி போணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விக்க தாண்டி விக் போணும். அப்ப பாருங்க லாஸ்ட்டா கொண்டு போன பாடி எது? இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 மணி நேரத்துல கொண்டு போன பாடி இது. பாடி தாண்டி பாடி வச்சுட்டாங்க. அப்ப கான்ஃபிடென்ட்டா இனி மேல தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன நடக்கும்? விக்க தாண்டி பாடி போய் திரும்பி எது வரைக்கும் வரக்கூடாது? இந்த ஹையர் லோ என்ன இருக்கோ, இல்ல ஏற்கனவே லாஸ்ட்டா பாடி விக் எங்க இருக்கோ அந்த பாடி விக் தாண்டி மறுபடியும் வராம இருந்தா மட்டும் தான் ஃபர்தரா மேல 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 போகும். அதாவது ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன மாரி இருக்கும் அப்படின்னா, இது கொஞ்சம் நீங்க சீரியஸா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. இப்ப மேல இருந்து வருது. இந்த ஓவராலோட 50% வரைக்கும் போகும். 50 இல்ல சம்டைம்ஸ் 75 இல்ல இந்த பேஸ் வரைக்கும் கூட போகும். மறுபடியும் வரும்போது, இப்ப மார்க்கெட் இங்க இருந்த டெப்த் இங்க வரைக்கும் வந்திருக்கு. இதான் டெப்த்ன்றோம். இப்ப இதோட 25, 50, 75 இந்த ரேஞ்சில ஒரு 50 வரைக்கும் போகும். மறுபடியும் இங்க வந்து இதோட கீழ அதாவது இந்த லோ உடைச்சு கீழ வந்து மறுபடியும் இதோட 50 போக முடியாம ஒரு 25ஓட அப்படி திரும்பி வரும். அப்ப 2வது டைமும் ஒரு 25ஓட இந்த மொத்த லோவுக்கு 25ஓட திரும்பி வரும். அதாவது என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங்ல 50 அடுத்து 50 இப்படி போகும். அதாவது என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து என்ன நடந்தாலும் கீழ வராது அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யான பிம்பத்தை ரீட்டெய்லர் நம்பணுங்கிறதுக்காக என்ன ஆகும்? மார்க்கெட் மேல மேலேயே போயிட்டு இருக்கும். கீழ உடைக்க முடியாத மாதிரியே காட்டும். அதாவது ரீட்டெய்லர் என்ன பண்ணுவாங்க? நான் எந்த இடத்துல பை பண்ணாலும் பை மேலேயே போகுதே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? நிறைய பை போடுவாங்க. அப்ப அந்த அந்த மாதிரி அவங்கள நம்ப வைக்கணும். அதான் விஷயம். அதான் நான் சொன்னேன்ல மார்க்கெட்ல ஆசை காட்டி வாங்க வைப்பாங்க. பயம் காட்டி விற்க வைப்பாங்க. அப்ப ஆசை காட்டுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்? நான் எந்த இடத்துல போட்டாலும் ப்ராஃபிட் வருது. எந்த இடத்துல போட்டாலும் ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை உருவாக்குவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. அதான் நான் சொன்னேன்ல உங்களை டெம்பரவரியா அறிவாளியாக்கி பெர்மனண்டா முட்டாளாக்குவாங்க. அவங்க டெம்பரவரியா முட்டாள் மாதிரி தெரியும். ஆனா பெர்மனண்டா அவங்க தான் அறிவாளி அப்படிங்கிறத நான் பணக்காரனோட பார்வையில இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த மாதிரி இப்படி மேல இருக்கும்போது அதோட 50% நோக்கியே போயிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஓவராலோட டெப்த்ல அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு 25 வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் போக முடியாது. அப்ப அந்த 25 மாரி போம்போது தான் என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமா கீழ வரும். அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அப்படிம்போம். அதாவது என்ன அர்த்தம்? 25 கூட கொண்டு போக முடியல பையரால. அப்ப என்ன நடக்குது? மார்க்கெட் அக்ரெசிவா கீழ வரும். இந்த தொடர்ந்து சிகப்பு கலரா 3 கேண்டில், 4 கேண்டில், 5 கேண்டில்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் அதிகபட்சம் இந்த 25லாம் போக முடியாம வர்ற நேரத்துல தான் நடக்கும். அதாவது என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ல இருக்கு. ரொம்ப வேகமா மேலேயோ, கீழேயோ ஒரு 4, 5 கேண்டில் அதே கலர்ல போட்டு போகுதுன்னா, மார்க்கெட் வந்து சீக்கிரமே செட்டில் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? ரொம்ப வேகமா கீழ மேல மார்க்கெட் போச்சுன்னா, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி மாரி, கூடிய சீக்கிரமே அது எதுலயாவது முட்டி மோதப்போகுது அப்படின்ற மாரி அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? ரிவர்ஸ் ஆகப்போகுது. ரொம்ப வேகமா போகும். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு 25 கூட போகாது. இந்த ஓவரால் டெப்த்ல திரும்பி போற ஸ்ட்ரக்சர் 25 கூட போகாம திரும்பி வரும். அப்படி வரும்போது ஒரு 2 தடவ வரும்போது அடுத்து என்ன நடக்கும்? கீழ வரும். அடுத்து கீழ வந்துட்டு கவனிங்க. அடுத்து என்ன நடக்கும்? கிளைமேக்ஸ் அடுத்து தான் இருக்கு. வேகமா வந்துட்டு, இப்ப என்ன பண்ணும் மார்க்கெட்டு? இப்படி வந்துட்டு, இப்படி திரும்பி போம்போது, இந்த லோவ உடைக்காம மறுபடி அதான் சொல்றேன்ல இந்த லோவ தாண்டி விக்கு வைக்கும். பாடி வைக்காம மறுபடி இப்படி மெல்லமா இந்த தலைய உடைச்சு மேல போகும். அதாவது என்ன அர்த்தம்?
இந்த லோ உடைக்காம நான் ஸ்டார்டிங்ல சொன்னல இங்க இருந்து இந்த 50% போற மாதிரி, மறுபடியும் வந்து இந்த மொத்தத்துக்கும் இந்த 50% போற மாதிரி, மறுபடியும் வந்து 25 மட்டும் போயிட்டு, மறுபடியும் வேகமா வந்து 25 மட்டும் போயிட்டு, மறுபடியும் கீழே போக முடியும், அப்படி மேலே போகும். அதே மாதிரிதான் மேலே என்ன பண்ணும், மேலே என்ன பண்ணுவாங்க, மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு 50 வரைக்கும் வருவாங்க. அடுத்து ரெண்டாவது போயிட்டு மறுபடியும் இது ஓவராலில் 50 வரைக்கும் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது இனி மேலே போகவே போகாது போல, கீழே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விற்க ஆரம்பிச்சிருவீங்க இருக்கிறத ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வேகமாக போய் இதோட புதுசாக ஒரு ஹை வைப்பாங்க. அதான் என்ன அர்த்தம், இந்த ஹையை உடச்சி ஹை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, திரும்பி 25 வரைக்கும் தான் வருவாங்க, மறுபடியும் ஹை வைப்பாங்க, 25 வரைக்கும் தான் வருவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நல்லா அக்ரெசிவாக மேலே போய் பயங்கரமாக மேலே போக முடியாம உள்ளுக்குள்ளேயே 4-5 தடவை ரிவர்ஸ் ஆகி கம்ப்ளீட்டா கீழே வருவாங்க. இப்படிதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றதான், உங்களை ஆசை காட்டி வாங்க வைப்பாங்க, பயங்காட்டி விற்க வைப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் இங்க என்ன நடந்திருக்கு மார்க்கெட் பாருங்க. இப்போ இவ்வளவு தூரத்துல இருந்து வந்த மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர முடியாம மேலேயே போயிருக்கு, தெரியுதா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மேலே போச்சு, அதோட 50% வந்துச்சு, அண்ட் தென் ஓவரால் போச்சு, அடுத்து என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா அதோட 25 வரைக்கும் வந்துச்சு, அடுத்து பாருங்க மேலே போச்சு, அதோட 50 வரைக்கும் வந்துச்சு. இப்படி இதை மாற்றி மாற்றி பண்ணுவாங்க, அவ்வளோதான். மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, மேலே போயிட்டு இப்போ போக முடியாம இந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ இது வந்தால் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக புரியுதுங்களா, வந்தால் எப்படி வரும், ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் இப்படி வரும், இதோட 50க்கு போகும், மறுபடியும் இவ்வளோ தூரம் வரும், இதோட 50க்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல இது கீழேயே வராது போல, எங்கே வாங்கினாலும் ப்ராஃபிட் வருங்க மாதிரி நம்ப வச்சு அடுத்து என்ன பண்ணும், அடுத்து வந்தால் தான் இதை ஃபாஸ்ட்டாக உடைச்சு இது மாதிரி கீழே வந்து 25 வரைக்கும் இப்படி தான் போகும். இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், புரியுதுங்களா? அதுதான் சொன்னேன், இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது இடம். அப்போ இது இதே இந்த இந்த டெப்த்து இதே ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டினியூ ஆகுதா, இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லை சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குற இடம் தான் இந்த 50% லைன். அங்கே தான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்துச்சு 25ல ஒரு ட்ரை பண்ணாங்க, தெரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க 50ல ட்ரை பண்ணாங்க, மேலே போயிட்டு கீழே வர முடியலன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இருக்கிற பாடி விக்க தாண்ட முடியல, விக்கு கிட்ட விக்கு தான் வச்சிருக்காங்க, பாடிக்குள்ள விக்குக்குள்ள விக்கு வச்சிருக்காங்க, விக்கு கிட்ட இந்த பாடி தாண்டி பாடி கொண்டு வர முடியாம என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. அப்ப மேலே போயிடுச்சுன்னா என்னன்னு, ஒன்ஸ் இந்த கீழே மறுபடியும் வரவே கூடாது, அப்பதான் இன்னும் மேலே போகும். அப்ப மேலே போய் மறுபடியும் கீழே வர முடியாம மேலே போயிருக்கு. இப்போ பாருங்க, இப்போ வெரி பேசிக் கூட வரல, இதுல மொத்தத்துல 25 கூட வரல, இப்போ என்ன அக்ரெசிவா மேலே போறாங்க. இப்படிதான் மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் டெப்த் இருக்கும். இதை நீங்க ரீட் பண்ண கத்துக்கணும். இதை ரீட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் புரியும், மார்க்கெட் செட்டில் ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். புரியுதுங்களா? மேல இருந்து வருவாங்க, அதோட 50% போவாங்க, மறுபடியும் வருவாங்க 25 கூட போவாங்க, அதுக்கப்புறம் 50 கூட போவாங்க. இது ஒரு ஆர்டர்ல தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது, மாத்தி மாத்தி கூட பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது மேலதான் போகுதுன்னா என்ன ரூலு, கீழே வராம அந்த கீழே உள்ள பாடி விக்க தாண்டி பாடி வைக்காம விக்கு மட்டும் வச்சு அதுக்கப்புறம் அடுத்த பாடி விக்கு வரக்கூடாது, அதுக்கப்புறம் அடுத்த பாடி விக்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல இருந்துச்சு, போயிட்டு இங்க பாடி விக்குள்ள விக்கு வந்துச்சு, மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துச்சு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஊரெல்லாம் சுத்திட்டு இந்த ஏரியாவுக்குள்ள தொடாம பக்கத்துல ஆல்மோஸ்ட் ஒரு பக்கத்துல வரும், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துக்கு வந்துச்சு, மறுபடியும் போயிட்டு வந்துச்சு, இந்த இடத்துக்கு வரல, மறுபடியும் தெரியுதா, போயிட்டு இந்த இடத்துக்கு வரல, இப்போ போயிட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அப்பதான் இதை உடைச்சு மேலே போகும். இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஃபோர்ஸ்ல போகாது, இப்படி வந்துட்டு இப்போ இதோட 50% எனவே இதை தொட்டு ஃபியூல் எல்லாம் போட்டு மறுபடியும் பொறுமையா அப்படி போகும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ மார்க்கெட்டை வந்து நீங்க ரீட் பண்ண தெரியணும். அப்போ இன்னும் உங்களுக்கு இதை வந்து இன்னும் தெளிவா ரீட் பண்ணணும்னா டவுன் கிரேட் பண்ணி ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இடம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன், இந்த ஏரியாவில் பாடி விக்குள்ள வரும்னு சொன்னேன். கவனிச்சிங்களா, தெரியும், இதெல்லாம் பழைய வீடியோ நீங்க எடுத்து பாருங்க தெரியும். அப்ப இந்த ஏரியாவோட பாடி விக்குள்ள வரும்னு சொன்னேன். அதே மாதிரி அஃபீஷியலா இந்த இடத்த தாண்டி, புரியுதுங்களா, அஃபீஷியலா இந்த இடத்தெல்லாம் தாண்டி போனா மட்டும்தான் இது கம்ப்ளீட்டா பை ட்ரெண்ட்ல போகும், இல்லைன்னா கண்டிப்பா போகாது அப்படிங்கிறத நான் ரொம்ப அட்வான்ஸாவே சொன்னேன். அஃபீஷியலா தாண்டணும், இதை அஃபீஷியலா தாண்டணும்னா எப்படி, இந்த இடம் இருக்குன்னா அப்ப இந்த இடத்தோட ட்ரெண்ட் லைன் லோ இந்த இடத்துல இருக்கு, அப்ப இந்த லோவை நோக்கி டிராவல் பண்ணும்போது அப்ப எங்க இடிக்குது, இந்த இடத்துல இடிக்குது, அப்ப என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் அஃபீஷியலா இதை தாண்டி போனாதான் போகும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அப்ப இதை உடைச்சு இதை
டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா எங்கே இடிக்குது, இந்த இடத்துல இடிக்குது. அப்போ இதை கம்ப்ளீட்டாக தாண்டி வெளியில் போனால் மட்டும்தான் அஃபீஷியலாக இது மேலே போக முடியும். இதை போயிட்டு எந்த இடத்துலையாவது இந்த ப்ரைஸ் லைனையோ அல்லது இந்த கீழே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனையோ உடைச்சதுன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வரும். இது ப்ரைஸ் லைன், இது ட்ரெண்ட் லைன். இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். அப்போ இது மேலே போகும்போது இதெல்லாம் நம்ம கிளியராக பார்த்தோம். இதோட 50% வரைக்கும் மார்க்கெட் போக முடியாமல் இந்த 50% ப்ரைஸ் லைனை உடைச்சிருச்சு. அடுத்து கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை உடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் லைன்னா அடுத்து ட்ரெண்ட் லைன். இதை பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு அடுத்து என்ன இருக்கு, ப்ரைஸ் லைன் தான் இருக்கும். இப்படி தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க, எப்படி ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது நான் தெளிவாக சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற அந்த டெப்த்து ஸ்ட்ரக்சரை புதுசாக சொல்லியிருக்கேன். அந்த விஷயம் நான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் அதை கொஞ்சம் நிறைய டைம் கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஏற்கனவே நிறைய பேர் இந்த சாப்டரை இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சூடு வாங்கினவங்க. மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்திருப்பாங்கன்றத இந்த வீடியோவை பார்க்க புரியும் உங்களுக்கு. என்ன மாதிரி உங்கள் பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி நீங்கள் ஒரு எமோஷனல் கேம் மார்க்கெட்டில் விளையாண்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆனால் இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறது 20% வேலைகள் மட்டும்தான். இன்னும் 80% விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிற மட்டும்தான். புரிஞ்சதுனாலையோ தெரிஞ்சதுனாலையோ நம்ம அதை தொழிலாக பண்ண முடியாது. தொழிலாக பண்ணுறதுக்கு சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வேணும். கண்டிப்பாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளியராக தெரியணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி, அது மாதிரி ட்ரேட் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். அப்போனா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டாலாம் ஜெயிக்க முடியாது. அந்த ஃபிட்னஸ் வேணும். புரியுதுங்களா? அந்த ஃபிட்னஸ் இருந்தால் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா கட்டாயம் அது வராது. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த பாடி தாண்டி விக்கு தாண்டி கீழே போகலை. ஸோ அப்போ இதை டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் அதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்போ எந்த இடம் வரைக்கும் இருக்குது, இதை ரீசெட் பண்ணி பார்த்தா இந்த இடத்த வந்து பெரிய பையரோட என்ன நடந்திருக்கு, இந்த லோ உடைக்க முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. அப்போ என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இதை ரீசெட் பண்ணி பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, லோ இங்கே இருக்குது. அப்போ இந்த லோவை கொண்டாந்து வைப்போம். அப்போ இது எந்த இடத்துல இடிக்குதோ அப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தாண்டி போனால் மட்டும்தான் கொஞ்சம் லாங் டேர்மில் பை ட்ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இன்னும் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இன்னும் டவுன் கிரேட் பண்ணி 1 ஹவருக்கு போகலாம். 1 ஹவருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேர்முக்கும் மிட் டேர்முக்கும் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் 1 ஹவர். இந்த 1 மினிட், 5 மினிட், 15 மினிட் இதெல்லாம் ஷார்ட் டேர்மோட மேஜர் ஜங்ஷன். இது 1 ஹவருங்கிறது ஷார்ட் டேர்மோட மேஜர் ஜங்ஷன். அதுக்கப்புறம் லாங் டேர்மோட மைனர் ஜங்ஷன் தான் 1 ஹவர். அப்போ அந்த 1 ஹவர் நீங்கள் அதனால தான் நான் அடிக்கடி சொன்னேன், ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் 5-15 1 ஹவர் இதோட பவுண்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். அதை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். மார்க்கெட் வந்து எப்போவுமே 1 ஹவர், 4 ஹவர், 15 மினிட்டு, 1 மினிட் இப்படின்ற அந்த பவுண்ட்ரியை ஃபாலோ பண்ணுறத விட ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். நம்மளோட சௌகரியத்துக்காக எடுத்து பவுண்ட்ரியாக வரைகிறோம். ஒவ்வொரு இடத்த பிரித்து 4ஆக பிரித்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ணாது, ஓவரால் ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். எப்போவுமே உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே ப்ரைஸில் தான் இருக்கணும். இந்த இண்டிகேட்டரை வச்சு பண்ணிடலாம், அதை வச்சு பண்ணிடலாம், இதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கட்டாயம் ஏமாந்து போவீங்க. ப்ரைஸை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். ப்ரைஸு தான் வால்யூம் அட்ராக்ட் பண்ணும். வால்யூம் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணும். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ன்றோம். கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுன்றோம். ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்ன்றோம். இது எல்லாமே ப்ரைஸை சம்மந்தப்படுத்தி அந்த இடத்துல அதுக்கு நம்ம வச்ச பேர். புரியுதுங்களா? இப்போ 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கு, 1 ஹவரில் கிளியராக தெரியும். அப்போ அதிகபட்சம் வந்த இடம் இந்த இடம். அடுத்து போயிட்டு திரும்பி வந்து இதோட 50% தாண்டி வர முடியாமல் இப்போ என்ன இருக்குது, நான் சொன்னாலே அந்த ஸ்ட்ரக்சர் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் பாருங்கள். போயிட்டு திரும்பி வந்து 50% வந்துட்டு திரும்ப கீழே வர முடியாமல் மேலே போகுது. அப்போ ஃபெயில்டு ஏ பேட்டர்ன். இது போயிட்டு திரும்பி வந்து ஃபெயில்டு, அதாவது என்ன அர்த்தம், அந்த சோர்ஸுக்கே வர முடியலை. இப்போ ஃபெயில்டு ஏ பேட்டர்னாக போட்டிருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், மேலே போய் அதோட 50% இதுக்கு பேர் வந்து இன்சைடு ஏ பேட்டர்ன். இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் அவுட் சைடு. இதுக்குள்ளே மறுபடியும் ஏ போட்டிருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே அதோட 50% வந்திருக்கு பாருங்கள், இது பேர் இன்சைடு பேட்டர்ன். அப்போ இன்சைடு பேட்டர்ன் ஒன்ஸ் போட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பையருக்கும் செல்லருக்கும் ஸ்ட்ராங்காக அந்த வார் நடந்துட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கீழே போகிறதா மேலே போகிறதான்னு. அப்போ என்ன பண்ணணும், ஒன்ஸ் இன்சைட் போட்டால் மறுபடியும் போய் இந்த தலையை தொடக்கூடாது.
இந்த தலையை தொடக்கூடாது. தொடாம இப்படி என்ன பண்ணணும், இந்த ஏ பேட்டர்னோட தலை இங்க இருக்கு, மறுபடியும் இந்த ஏ பேட்டர்னோட தலை இப்படி வரணும், இன்னும் கீழே வரணும். ஏ பேட்டர்னோட தலை இன்னும் கீழே வரணும். இந்த தலை அப்படி டவுன் ட்ரெண்டா வந்தா மட்டும்தான் இது கீழே ஃபர்தரா போகும். அப்ப ஆனா அந்த ஏ பேட்டர்னோட தலை டவுன் ட்ரெண்டா போகாம என்ன ஆயிருக்கு, அடுத்து பாருங்க, இந்த கவனிக்கணும் இது ஒவ்வொன்றையும். இந்த வி பேட்டர்னோட தலை மறுபடி இப்படி போயிருக்கு, தெரியுதா? இந்த ஏ பேட்டர்னை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. முதல்ல ஏ பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்து இப்படி வந்துச்சு. வி பேட்டர்ன் இப்படி இருந்து இப்படி வந்துச்சு. இப்படி வந்த வி பேட்டர்ன் இப்போ என்ன நடந்திருக்கு, அடுத்து இப்படி போக ஆரம்பிச்சிச்சு, அப்ல போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியாம மேலே போச்சு அப்படின்னா எனக்கு இந்த சோர்ஸுக்கே போயிடும். இந்த ட்ரெண்ட் லைன் எங்க இடத்துல ஆரம்பிச்சோ சோர்ஸுக்கே போயிடுன்னு அர்த்தம். ப்ரைஸா பார்த்தாலும் ட்ரெண்ட் லைனா பார்த்தாலும் எல்லா விஷயமும் ஒண்ணுதான். சரியா? அடுத்து என்ன பண்ணிருக்கு பாருங்க, இந்த இந்த இதை தாண்டி தலையை தாண்டி தலை வச்சிருச்சு. மறுபடி பாருங்க இதோட 50% வர முடியல, 25 வரைக்கும் தான் வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே 50 வந்துட்டு அகைன் இன்சைட் பேட்டர்லையும் 50 வந்த பை செல்லரான இப்போ மறுபடியும் 25 கூட கொண்டு போக முடியல. அப்போ 25 கூட கொண்டு வர முடியலன்னா என்ன நடக்கும், அக்ரஸிவா மேலே போகும், கண்டினியூஸா கண்டிலா போகும், பட 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 படன்னு போகும். இருக்கா? போயிட்டு ஒரு கட்டத்துல லாஸ்டா ஹையஸ்ட் நான் சொன்னேன், வேகமா போற தண்ணி லாரி ஏதாவது இடத்துல முட்டி மோதி நிக்குங்கிற மாதிரி வேகமா ஒரே கலர் கேண்டிலோட தலையை உடைச்சு புதுசா தலையை உடைச்சு தலையை உடைச்சு தலை மேலேயோ, இந்த மாதிரி சிகப்பு கலர் கேண்டிலும் அதான், பச்சை கலர் கேண்டிலும் அப்படிதான் உடைச்சு 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 மேலே போச்சுன்னா ஒரு கட்டத்துல அந்த விக்கை தாண்டி விக்கு தான் வைக்கும், பாடி வைக்காது. அப்படி வைக்கலைன்னா செட்டில் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதுக்கடையில மறுபடியும் என்ன பண்ணிருக்கு பாருங்க, கீழே செல்லர் கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க, மெதுவா மேல மேல போயிருக்கு. அப்ப இந்த கொண்டு வர்றது என்னது, ஓவராலோட 25 வரைக்கும் தான் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இன்னும் வேகமா மேல போகணும். ஆனா மேல போக முடியாம செட்டில் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் மேல வேகமா போக முடியாது. இப்ப என்ன ஆகும், மறுபடி இந்த பாடி வீக்கு போக முடியாம வரணும். அப்ப என்ன நடக்கணும், மார்க்கெட்டு கவனிங்க, நான் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருந்து வருது, இந்த லோவை உடைக்கணும், மேலே போகும். ஃபெயில்டு வி பேட்டர்னா வந்து லோவை உடைக்கும். மறுபடி ஃபெயில்டு வி பேட்டர்னாக இருந்தால் இந்த லோவை உடைக்கும். மறுபடி ஃபெயில்டு வி பேட்டர்ன் 50 கூட போகாமல் 25 வந்து இந்த லோவை உடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கவனிங்க, இந்த லோவை இப்படி போயிட்டு போயிட்டு திரும்ப இந்த லோவோட பாடி விக்கு மட்டும் வந்து மறுபடி இந்த லோவுக்கு வராம இப்படி இப்படி போகும். போய் திரும்பி வந்து இந்த லோவை தாண்டி உடைக்க முடியாம மறுபடி போக பார்த்தீங்களா, அப்போ மார்க்கெட் செட்டில் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இந்த 50 போச்சு 50 போச்சு 50 போச்சு 25 மட்டும் போச்சு, அக்ரெசிவா போச்சு, மறுபடியும் 25 மட்டும் தானே போயிருக்கு. அப்போ அக்ரெசிவா தானே போகணும். அப்போ போகாம இந்த லோவை தாண்டி கீழே போக முடியாம இப்படி திரும்பி போயிட்டு திரும்பி வந்து இந்த லோவை தொடாம, இந்த லோவை தொடக்கூட செய்யாது, அப்போ அப்படியே போகும். அப்பதான் மார்க்கெட் செட்டில் ஆகி பையரோட கண்ட்ரோல்ல போகுது. அப்படி போனா மட்டும்தான் இந்த மேல இருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைன் இவ்வளவு பக்கத்துல வரும், இப்படி வரும் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு ட்ரெண்டே பை ட்ரெண்டா மாறும். இதெல்லாம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அடிக்கடி சொல்றதுதான், எல்லா இடத்துலயும் என்னென்னமோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா இவ்வளவு எளிமையா இருக்காது. சும்மா உங்களை போட்டு பயங்கரமா புது புது வார்த்தைகளை போட்டு சொல்லியிருப்பாங்க. நான் இங்கே என்ன சொல்றேன், ஒரு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி சொல்றேன். எப்படி எப்படி வந்து இது இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் சேஞ்ச் ஆகிறத நான் சொல்லி கொடுத்தேன். அது மாதிரி ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறத சொன்னேன். ஒரு ட்ரெண்ட் லைனை எப்படி மார்க்கெட் உடைக்கும், மார்க்கெட்டோட டெப்த் எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சாப்டர்ல. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த வீடியோஸை நீங்க ஒரு 2-3 தடவை 4-5 தடவை உங்களுக்கு எத்தனை தடவை பார்த்தா புரியுற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். அது மாதிரி இதுல வர்ற ஒவ்வொரு சாப்டரும் நீங்க இதோட கீவேர்ட்ஸ் சம்மரி, இதெல்லாம் சம்மரினா என்னது, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கிறது. ஏன்னா எல்லா வீடியோவும் பார்த்த முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ ஒரு கீவேர்டா எழுதி ஒரு சம்மரியா எழுதணும். அப்போ கீவேர்டா எழுதினீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 கீவேர்டு எழுதலாம். அதுல அந்த கீவேர்டை எழுதி அதுக்கு உண்டான சம்மரி ஒரு என்னன்றதை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு 4 லைனோ 5 லைனோ 10 லைனோ 20 லைனோ எழுதி வைக்கிறது தான் சம்மரி. உங்களோட லாங்குவேஜ்ல உங்களோட ஸ்டைல்ல எழுதி வைக்கணும். அப்ப அந்த நோட்டை எடுத்து நீங்க அடிக்கடி 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 நீங்க பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் முதல்ல புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப கீவேர்ட்ஸ் புரியலைன்னா, அந்த கீவேர்ட்ஸ் பத்தி தெரியலன்னா அதுக்குண்டான சம்மரியை படிக்கணும். இப்படி நீங்க படிக்க படிக்க ஒரு கட்டத்துல கீவேர்ட்ஸும் புரிஞ்சிடும், சம்மரியும் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க சார்ட்டை பார்க்க பார்க்க என்ன புரியும், உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரும் டெப்த்தும் சைக்காலஜிக்கலாக புரிஞ்சிடும். அப்ப இதெல்லாம் புரிஞ்சா ட்ரேட் பண்ண முடியும்னா புரிய முடியாது. இதெல்லாம் புரிஞ்சா ஜஸ்ட் மார்க்கெட்னா என்ன, இது எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்க மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முழுசா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வேணும். புரியுதா, சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வேணும்.
அதான் சொன்னேன், அந்த ஃபிட்னஸ் வேணும். யூடியூப்பை பார்த்து வீட்டில் சமைக்கலாம். அடிக்கடி சொல்கிறதான், பெரிய ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்து சமைக்க முடியாது. அதுக்கான ஃபிட்னஸ் இருந்தால் தான் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது பயிற்சியில் தான் வரும். அதுக்கு தான் சொல்கிறது, 100 டெமோ ட்ரேட் நம்ம பண்ணுறோம். ட்ரைனிங்கில் 100 லைவ் ட்ரேட் பண்ணுறோம். அதில் உங்கள் ஃபிட்னஸும் தன்னை போல் கொண்டு வரும் ஃபிட்னஸ்ஸு. புரியுதுங்களா? உங்கள் ஃபிட்னஸை கொண்டு வரதுக்கான ட்ரைனிங் தான் 1.5 மாதமே இருக்கும். 1.5 மாதம் 2 மாதமே உங்களை மாற்றுறதுக்கான ட்ரைனிங் தான். தன்னை போல் அது 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 சார்ந்து தான் ட்ரேட் இருக்கும், டெமோ ட்ரேட்ஸ்லாம். அப்போ தன்னை போல் அந்த ட்ரேடை பண்ண அந்த ட்ரேடு நெகட்டிவ் போனால் அதோட மெக்கானிசம் பண்ண தன்னை போல் உங்களை ஃபிட்னஸ்ஸு உங்களை அறியாமலே வரும். அதான் விஷயம். அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் பண்ணுறது சரியா தப்பான்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாத வரைக்கும் தெரியாது. புரியுதா? இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒரு சரி தப்பு நமக்கு தெரிஞ்சா நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நம்ம கேட்போம், எதுக்கு பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு புரியுது ஏன் பண்ணக்கூடாது. ஒழுங்கா நகை வெட்டணும், ஒழுங்கா முடி வெட்டணும் சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு புரியுது இல்லையா? ஏன் ஒழுங்கா முடி வெட்டலைன்னா அழுக்கு வாயுவில் போயிடும். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அது ஒரு டிசிப்ளின். அது அந்த அந்த அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும், முடி வெட்டி நல்லா நகை வெட்டி நீட்டாக இருந்தா. அப்போ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு புரியுது. ஆனால் அன்னைக்கு புரியலைன்னா கூட இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பேரண்டிங், அதுதான் அந்த மென்டார்ஷிப்பு. அப்போ நமக்கு அது புரியணும்னு அவசியம் கிடையாது. இதை பண்ணுங்கன்னா பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் அது புரிய ஆரம்பிக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நல்ல வேளை நம்மளை அன்னைக்கு இதெல்லாம் பண்ணி அடிச்சாவது பிடிச்சாவது இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, படிக்க சொன்னாங்க, இன்னைக்கு படிச்சிட்டோம் நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் பாருங்க. அதே விஷயம்தான். இல்லைன்னா நிறைய பேர் எப்படி நடப்போம், எங்கள் அப்பா அப்போவே சொன்னார் படிக்க சொல்லி, எங்கள் அம்மா அப்போவே கொண்டு போய் ஸ்கூலில் இழுத்து கொண்டு விட்டாங்க, நான் தான் கேட்காம வந்துட்டேன், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு இன்னைக்கு பண்ணுற பாருங்க. அதே மாதிரி விஷயங்கள் தான். இதனால என்ன பயன் அப்படிங்கிறது புரியுதா? அது உங்களுக்கு முழுசா தெரியாது. அடிக்கடி நான் சொல்றதுதான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது மட்டும்தான் தெரியும், இது எங்க போய் முடியும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு தெரியும். அதனால தான் இதை இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றேன், அதனால இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். இது மட்டும் புரிஞ்சா மார்க்கெட்ல பண்ண முடியாது, பண்ண முடியாது, பண்ண முடியாது. இது வெறும் 20% விலைகள். என்ன ஏன் சொல்றேன்னா, இது மட்டும் தொழில் கிடையாது, இது மட்டும் மார்க்கெட் கிடையாது. இது சார்ந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட் இது வந்து நான் ஒரு ஒரு விஷயமா ஸ்ட்ரக்சரா ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா இதே மாதிரி வராது. இது இது மாதிரிதான் வரும். ஆனா இந்த படம் இதே மாதிரி இருக்காது. இப்படி அழகா அப்படி பார்த்தா சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்காது. கொதறி 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 இருக்கும் படம். ஆனா நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இதுதான், பேட்டர்ன் இதுதான். இதை மாத்தவே மாத்த மாட்டாங்க பணக்காரன். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த படம், அந்த சார்ட் வந்து வேற வேற மாதிரி வேற வேற மாதிரி வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, பயந்துருவீங்க. புரியுதா? அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் போடும். மல்டிபிள்ஸ்னா என்ன அர்த்தம், அப்படி நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 50 போகும், அடுத்து 50, இப்படி இந்த ஆர்டர்ல எல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் 25 கூட போகும், 50 போக முடியாது. வேகமா வந்து மறுபடி 50 போகும், அடுத்து வேகமா வந்து மறுபடி 25 தான் போகும், மறுபடி 50 போகும், மறுபடி 25 வந்து கீழே உடைக்க முடியாம மறுபடி கீழேயும் வர முடியாம மேல அப்படியே அப்படி அப்படியே போகும். அப்ப இது எப்படி வேணாலும் போகும், உங்களை எப்படி வேணாலும் பயம் காட்டும். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் இதுதான், டெப்த் இதுதான், நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும். அது எப்படி வேணாலும் நீ போடு. அது நிறைய பஸ் இருக்கு இல்லையா, 4-5 ரூட் வழியா ஒரு ஊருக்கு போகும். அந்த அடிக்கடி நான் என்ன சொல்றது, இந்த கோயம்புத்தூர் போயிட்டு சென்னையெல்லாம் வந்தோம்னா, இந்த சேலத்துல ஈரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நேர்வழி சங்ககிரி வழி ஏதோ ஒரு சேலம், இந்த வழி சேலம், அந்த வழி சேலம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன, ஒரே பஸ் ஒரே ஊரா தான் இருக்கும். அவங்க கத்துறதெல்லாம் கேட்டா, ஆனா 4 வழி சொல்லி கத்துவாங்க. சங்ககிரி வழியா போகுது, இது பைபாஸ்ல போகுது, இது நேரா போகுது, குறுக்க போகுதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாமே சேலம் தான் போகும். ஆனா கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம்னா என்ன தோணும், மொத்தத்துல மாத்தி மாத்தி போனாலும் அது கடைசியில சேலம் தான் போகும். அதே மாதிரிதான் விஷயங்கள். எப்படி வேணாலும் இந்த பேட்டர்னை, இந்த ஸ்ட்ரக்சர் அவங்க மாத்தி 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 போட்டாலும், அதாவது இந்த டெப்த்தை மாத்தி மாத்தி போட்டாலும் அந்த ஸ்ட்ரக்சர் அதே தான் இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் அதே தான் இருக்கும். இப்படிதான் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கேண்டில்ல ரீட் பண்ண தெரியணும், பேட்டர்னை ரீட் பண்ண தெரியணும், பவுண்டரி ரீட் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் ட்ரெண்டை ரீட் பண்ண தெரியணும், வால்யூம் அனலைஸ் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் பிளஸ் டெப்த்து இதெல்லாம் நீங்க பார்க்க தெரியணும். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சுன்னா கம்ப்ளீட்டா என்ன ஆகும், டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ல நீங்க தான் கிங்கு. உங்களை அடிச்சுக்க முடியாது. உலகத்துல சார்ட்டுன்னு சொல்லி எதெல்லாம் இருக்கோ, எதை கொடுத்தாலும் உங்களால அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை நீங்க என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஆனா அதை லைவா பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, புரியுதா? அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்களால இந்த இடத்துல மார்க்கெட் இப்படிதான் இருக்க போதுன்னு தெரியாத போது கூட இருக்கிற டிசிப்ளின், இப்படிதான் நடக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த டிசிப்ளினோட இருக்க முடியாது. அதான் பிரச்சனையே. இந்த இடத்துல மார்க்கெட் இப்படிதான் போகுதுன்னு தெரிஞ்சவன தான் என்ன பண்ணுவாங்க, 10 லாட்டை போடுவாங்க. புரியுதா? 10 லாட்டை போடுவாங்க. ஆனா என்ன வரணும் மனுஷனுக்கு,
இந்த இடத்துல இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த நிதானம் வரணும். அப்பதான் அவங்க ப்ரொஃபஷனல்னு அர்த்தம். காசு வருங்கிறக்காக ஒரே நேரத்துல 10 சர்ஜரி பண்ண மாட்டாங்க. 10 பேரை வரிசையா போட்டு ஒருத்தருக்கு தான் பண்ணுவாங்க. டெடிகேட்டடா பண்ணுவாங்க. சீரியஸா டைம் கொடுத்து பண்ணுவாங்களே, அதுதான் ப்ரொஃபஷனலிசம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், நான் எடுக்கிற ட்ரேடு ஏற்கனவே 3 தான் ப்ராஃபிட் போச்சு, இப்போ 5 6 என்னால் ப்ராஃபிட் கொண்டு போக முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க. வீடு வாசல்லாம் விற்று உள்ளே போட்டு, அதான சொன்னல, நிறைய பேர் ரொம்ப சீக்கிரம் உங்கள் பணத்தை காலி பண்ணுவீங்க. முன்னாடியாவது கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ நிதானம் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் ட்ரேடில் ரியலில் அந்த நிதானம் இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறது ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிதானம் வந்து கட்டாயம் இருக்காது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். அது நிதானம் இருக்காது. அப்ப இதோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னது? அதாவது நீங்க என்னன்னா புலியோட வாலை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இன்னி புலியோட முகத்தை பார்க்கல. புலி எப்படியெல்லாம் பராண்டும், எப்படி கடிச்சா எப்படியெல்லாம் கடிக்குங்கிறத நீங்க இன்னும் பார்க்கல. அப்ப வாழை பார்த்துட்டு ஓ சூப்பர் இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சு வாழை பிடிச்சிங்கன்னா அது பராண்ட ஆரம்பிச்சு இல்ல திரும்ப கடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, புரியுதா? நீங்க என்ன பண்ணுங்க, வாழை தானே அப்படின்னு பிடிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். வாழை தானே நம்ம கைக்குள்ள இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அவ்வளவுதான் வாழு, மொத்தமா பிடிச்சிட்டோம், நம்ம அடக்கிட்டோம்னு நினைப்பீங்க. அது திரும்பி போராட்ட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? அது வாயில உங்க தலை இருக்கும். அந்த மாதிரி தான் மார்க்கெட், அந்த மாதிரி கொடூரமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வெறும் 20% தான். ஏமாந்து போயிடாதீங்க. எந்த இடத்துலையும் அசால்ட்டா மார்க்கெட்டை டீல் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். மார்க்கெட்டை விட்டு ஒன்று தெளிவாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னா முதல்ல நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான் ட்ரேடிங் சைக்காலஜி. இது நிறைய பேர் இந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லித்தரவங்க இந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே தான் மொத்த சக்ஸஸும் இருக்குது. நீங்கள் நல்லா தெரியுங்க, 30 மார்க்கு 100 மார்க்கில் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் 30 மார்க் இருக்குது, 60. ட்ரேடிங் சிஸ்டம், இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது. என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட் ஸ்லோவாக இருந்தால் என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக இருந்தால் எப்படி பண்ணணும், மார்க்கெட் அரைச்சிக்கிட்டே இருக்குது என்ன மாதிரி பண்ணணும், புரியுதா? மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சராக லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன மாதிரி பண்ணணும், இப்போ அந்த இடத்துல உங்கள் பையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணணும், அதே சமயத்தில் பையும் பண்ணணும். அப்போ என்ன மாதிரி பண்ணணும், அது மாதிரி மார்க்கெட் மெக்கானிசம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் வேணும். சும்மா ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது, மெக்கானிக்கலாக பண்ண முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, 1:2 வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா டைமே மார்க்கெட் 1:2 போயிட்டே இருக்குமா? 1:5 போகும், 1:7 போகும், 4 தடவை கீழே அடிக்கும். 4 தடவை 1:1 அடிச்சுட்டு, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1:2 போகிறேன் அப்படின்னா எல்லா டைமும் அந்த 1:2 1:1 வச்சு மெக்கானிக்கலாக மார்க்கெட் அப்படியே இருக்காது எல்லா டைமும். அதான் நான் சொன்னேன், வரும் மறுபடியும் 50 வரைக்கும் தான் போகும். அப்போ 1:2 வேலை செய்யும். மறுபடியும் 25 வரைக்கும் தானே போகும். அந்த இடத்துல ட்ரேட் சப்போர்ட்னு எடுத்தீங்கன்னா அது 1:2 போகாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் 2 தடவை கையை சுடுவீங்க. எடுத்ததெல்லாம் போச்சு. மறுபடியும் என்ன ஆகும் தெரியுமா, 1:2 விற்பீங்க. வரவும் இருக்காது, செலவு இருக்காது. உங்க புரோக்கரேஜே கையில இருந்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைனே உடச்சி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது 1:5 போகும், 1:7 போகும். அப்போலாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பீங்களா? அதனால தான் சொன்னேன், மார்க்கெட்டோட டெப்த் ஸ்ட்ரக்சர் பார்த்து பார்த்து ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். வெறும் டெப்த் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, அது ரீட் பண்ணுறதுக்கு தான். அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதோ, நீங்கள் ஒரு செஸ் கேம் விளையாடுறீங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட் என்ன மாதிரி விளையாடுறானோ அவனை பிரேக் பண்ணுற மாதிரி, அவனை முறியடிக்கிற மாதிரி நீங்கள் விளையாடணும். சும்மா எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு இதுதான், நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இதுதான் விஷயம். உங்களுக்கு செஸ் விளையாட தெரியும், ஆனால் ஆப்போனண்ட்டை ஜெயிக்கிற அளவுக்கு விளையாட தெரியுமா? அங்கே தான் விஷயம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரேடுனா என்னன்னு தெரியும், மார்க்கெட்னா என்னன்னு தெரியும், ஸ்ட்ரக்சர்னா எல்லாம் தெரியும், பணக்காரன் என்ன பண்ணுறான் எப்படி எல்லாமே தெரியும். ஆனால் அவனை ஜெயிக்கிற அளவுக்கு விளையாட தெரியுமா? அதான் மேட்ரு. அதுதான் இன்னும் 80% இருக்குன்னு சொல்கிறது. புரியுதா? நீங்கள் விளையாடலாம், தனியாக வேணால் விளையாடலாம், கூட்டத்துக்குள்ளே வராமல் அங்கிட்டு போய் ஓரமாக விளையாடுப்பான்னு சொல்கிற மாதிரி. புரியுதா? ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி விளையாடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுவும் கூட முடியாது, அது கூட ஃபிட்னஸ் வேணும் எனக்கு தெரிஞ்சு. கனெக்ட் பண்ண தெரியணும் உன்னோட ஒன்றை, இல்லைன்னா அதுவும் தெரியாது. 4 தடவை பண்ணும்போது ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருக்கும், 5ஆவது தடவை பிச்சுக்கிட்டு போயிடும், 6 7ஆவது தடவை கனெக்ட் பண்ண முடியாது, தூக்கி போட்டு இது வேலைக்கு ஆகுதுன்னு விட்டுட்டு போயிடுவீங்க. அடுத்து வேற எங்கடா எந்த யூடியூப் சேனல்ரா இருக்குன்னு இந்த மாடு புல்ல மேய்ஞ்ச மாதிரி அடுத்து எங்கடா போய் மேலான்னு கிளம்பிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வெறும் 20% தான். அதனால தான் ரிசல்ட்டே சொல்கிறேன், இதை வச்சு பண்ண முடியாது.
இப்போ உங்க ஆப்போனண்டே ஜெயிக்கிற அளவுக்கு, உங்க ஆப்போனண்ட் யாரு? பணக்காரன். அவனை ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க என்ன ஆகணும்? எக்ஸ்போர்ட் ஆகணும். உங்க ஃபிட்னஸ் இருக்கணும். உங்களோட ஸ்கில் இருக்கணும். உங்களோட ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு இருந்தா மட்டும் தான் முடியும். நாலேஜ் அந்த அளவுக்கு இருந்தா தான் முடியும். அதை தான் நம்ம ட்ரைனிங்னு சொல்றோம். புரியுதா? ஏன்னா பயிற்சியில வர்றது எதுவுமே சும்மா நாலேஜா கொடுக்க முடியாது. அதுதான் அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தெளிவா இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரி, அப்ப அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த லோவே உடைக்காம இப்ப என்ன ஆயிருக்கு? மேல 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 போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இது மேலதான் போகுது. அப்ப இது இது இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த இடத்த 1 ஹவருக்கு தான் நான் இந்த இடத்த சொன்னேன். இந்த இடத்த மார்க்கெட் வந்து உடைச்சா மட்டும்தான், இந்த இடத்த உடைச்சா மட்டும்தான், இந்த 2 இடத்துல இடைச்சிருக்கு, இதை 2ஐயும் உடைச்சு போனா மட்டும்தான் அஃபீஷியலா பை போகும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். பழைய வீடியோல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. இந்த இடத்த உடைச்சு, இந்த இடத்துல நம்ம பேசியிருப்போம் நிறைய. விக்கு மட்டும் வச்சிருக்கு. இந்த விக்கை தாண்டி இந்த ஏற்கனவே என்ன ஆகும்? அடுத்து பாடி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் நான் சொன்னேன். பாடி கொண்டு வரும். ஆனா இந்த இதை தாண்டி பாடி வச்சா மட்டும் தான் பாடி போக போகுது. அப்ப இது திரும்பி வந்தா எது எது வரைக்கும் வரும்னு சொன்னேன்? இந்த இடத்தோட 50% வரைக்கும் வரும் அப்படிங்கறத சொன்னேன். இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நேற்று 10-11 இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ இதை ரீட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துக்கு 50% வந்துட்டு திரும்ப இதை தாண்டி வர முடியாம திரும்ப போகுது. அப்ப என்ன பாருங்க, முதல்ல வி பேட்டர்ன் தலையை உடைச்சு, அடுத்து ஒரு வி பேட்டர்ன் போட்டுச்சு, மறுபடியும் ஒரு இன்சைட் பேட்டர்ன், இந்த இதை உடைக்க முடியாம, அப்ப இந்த இன்சைட் பேட்டர்ன் இந்த லோ உடைக்காம இப்படியே இப்படி வந்துச்சு இல்லையா? இன்சைட் பேட்டர்ன் இப்படி வந்து மறுபடியும் இந்த தலையை உடைச்சு இப்படியே போயிருந்துச்சுன்னா இது என்ன இருக்கும்? இது வரைக்கும் வந்திருக்கும். இப்போ போக முடியாம என்ன ஆச்சு? இந்த லோ உடைச்சதுனால புதுசா ஒரு வி பேட்டர்ன் வைக்கும். அப்ப இந்த வி பேட்டர்ன் எப்படி வச்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ரெட் கலர் வச்சிருக்கு. ஏன்? இந்த இடத்த தாண்டி 25 அளவுக்கு தான் போக முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன ஆகும்? அக்ரெசிவா வச்சிருக்கு. அடுத்து இந்த லோ உடைக்கும் போது மறுபடியும் ஒரு கன்சிஸ்டண்டா, புரியுதா, ரெட் கலரா வச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி 2 தடவை 3 தடவை கன்சிஸ்டண்டா ரெட் கலர்லாம் வச்சுச்சேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, வேகமா போற மார்க்கெட்டு கூடிய சீக்கிரமே ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதே மாதிரி வேகமா வர்ற மார்க்கெட்டு சீக்கிரமே செட்டில் ஆயிரும். அப்ப செட்டில் ஆக போகுதுன்னு எப்படி தெரியும்? மறுபடி இங்க போயிட்டு திரும்ப அப்படி மெதுவா வரும். பி பேட்டர்ன் தலையை உடைச்சு வரும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்தோட அட்லாஸ்ட் இதோட இடத்த தலையை உடைச்சு தலை இப்படி வைக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் இதை தாண்டி அவுட் சைட் வைக்கக்கூடாது. வச்சாலும் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி ரீட் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும். வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. வைக்கலைன்னா தான் செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ இதை தாண்டி போய் மறுபடியும் இப்படி வந்து இந்த கீழே உள்ள பாடி வீக்கை உடைக்க முடியாம மேலே போயிருப்பாங்க. அகெயின் என்ன பண்ணிருக்கு? இந்த 50% வரைக்கும் வந்திருக்கு. அகெயின் பாருங்க, இந்த இடத்த தாண்டி மறுபடியும் பாருங்க மேலே போய் செல்ல ட்ரை பண்ணாங்க. அப்போ ட்ரை பண்ண என்ன பண்ணணும்? இந்த தலையை உடைக்காம இப்படி கீழே கீழே வந்திருக்கணும். கீழே தலையை உடைச்சிருக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சு? மேலே போய் இதை தாண்டி பாடி வீக்கு மட்டும் போய் அக்ரெசிவாக போயிட்டு திரும்பி என்ன பண்ண முடியல? இந்த ஓவராலோட 25 வரைக்கும் தான் வர முடிஞ்சிருக்கு. அதனால தான் அக்ரெசிவாக போகும். அதான் சொல்ல 20 வரைக்கும் போச்சுன்னா அக்ரெசிவாக போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவரால் இதுக்கு ரீட் பண்ணணும். இப்போ அப்போ இந்த ஓவரால் ரீட் பண்ணால் என்ன நடக்குது? இந்த ஓவரால் இந்த 50% தாண்டி 75 பவுண்டரி வரைக்கும் போயிருக்கு. தெரியுதா? போயிட்டு இப்போ திரும்பி வருது. அப்போ ரீட் பண்ணுங்க. அப்போ திரும்பி வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது? புரியுதுங்களா? அந்த பேஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. புதுசா விஷயம் தெரிஞ்சோடனே பேஸை மறந்துடக்கூடாது எப்பவுமே. அதான் சொன்னாங்களா, பழசை மறக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பழசை மறந்துடக்கூடாது. அதான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை இன்னும் நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் புதுசா பார்க்குறோமே ஒழிய ஃபவுண்டேஷன் தான். புரியுதுங்களா? ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான். நான் உங்களுக்கு கூட சொன்னேன் பாருங்க, 20% தான் இது வேலைக்கு ஆகும் அப்படின்னு. அதுதான் உண்மை. அதான் ஃபவுண்டேஷன். அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நீங்க புதுசா கத்துக்கணும்னா நிறைய பேருக்கு கொம்பு முளைக்கும். ஓ, நம்ம பார்க்காத மார்க்கெட்டா, நம்ம செய்யாத மார்க்கெட்டா, அதுக்கு தான் ட்ரைனிங் வேணுங்கிறது. புரியுதா? எல்லா விஷயம்லாம் தெரியும். ஆனா உங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. அதுதான் பிரச்சனையே. எனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியும். ஆனா என்ன, கார் ஸ்டேரிங் பிடிச்சி ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டணுன்னே தூங்கிடுவேன். அதான் பிரச்சனை. அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்கு நீ காரை தொடாமலே இருக்கிறது நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான். நான் ட்ரேடெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். எல்லா மார்க்கெட் எங்க போகும் எங்க வரும்லாம் எனக்கு தெரியும். சூப்பரா கத்துக்கிட்டேன். ஆனா என்ன, ட்ரேடு பண்ணும்போது தான் நான் 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மார்ஜின் வாங்கி போட்டுறேன் அப்படின்னு இருந்தா அது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான். அப்ப என்ன, இதோட 50 வந்துட்டு மறுபடியும் என்ன போயிருக்கு? அப்ப இப்ப எங்க போகணும்? இது கீழே தான் வருதுன்னா, இப்போ கவனிங்க, இதோட 50 போயிட்டு இப்படி கீழே வந்திருக்கணும். கவனிங்க, வந்திருக்கா? வரும்போது என்ன பண்ணணும்? இந்த தலையை தாண்டி தலை வைக்கணும். ஃபெயில்டு பேட்டர்னா திரும்பக்கூடாது. இப்படி திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்?
அதாவது என்ன அர்த்தம், இப்படி போச்சு திரும்ப 50 போச்சு. இப்போ என்ன இந்த லோ உடைச்சு லோ வைக்கணும். அப்பதான் இன்னும் கீழே போகுதுன்னு இல்லை, உடைக்காம மறுபடியும் இந்த பாடி வீக்குக்குள்ள இல்லை தொடாம இப்படி திரும்பிச்சுன்னா இந்த தலையை உடைச்சு புதுசா தலை வச்சிடும். அப்போ இந்த மாதிரி தலை வச்சு மேலே மேலே போகும். அப்படி போகும்போது என்ன பண்ணக்கூடாது, இதோட 50% வரைக்கும் வரலாம். இதை தாண்டி இப்போ பாருங்க 50% ஸ்ட்ராங் பவுண்டரி, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. டவுன் கிரேட் பண்ணி ஒரே ஃப்ரேமில் டவுன் கிரேட் பண்ணி அப்போ இதை உடைச்சா மட்டும்தான் கீழே வரும். இதை உடைச்சா மட்டும்தான் கீழே வரும். அப்போ மொதல் டைம் என்ன நடந்திருக்கு பாருங்க, இதை இன்னும் இந்த ஏரியாவை கவனிங்க, இந்த ஏரியாவை டவுன் கிரேட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அட்வான்ஸாக நமக்கு விஷயங்கள் புரியும். அப்போ இந்த இதை டவுன் கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கேருந்து 15 மினிட்ஸ் போகிறோம். அப்போ 15 மினிட்ஸில் சார்ட்டை ரீசெட் பண்ணி பார்த்தோம்னா கவனிங்க, லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக பார்க்கணும். எங்கே ட்ரெண்டை பார்க்கணும், எங்கே பேட்டர்னை பார்க்கணும், எங்கே வந்து பவுண்ட்ரியை பார்க்கணும், எங்கே ட்ரெண்ட் லைனை பார்க்கணும், எங்கே கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தனித்தனியாக தெரியணும். டக்குன்னு பார்க்கணும். அப்போ ஏற்கனவே போன தூரம் எது, இது லாஸ்ட்டாக போனது இது கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்போ இது திரும்பி வரும்போது இந்த பாடி இந்த விக்குக்குள்ளே வரலாம். அப்போ பாருங்கள் மறுபடியும் வந்து கவனிங்க, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ரீட் பண்ணுங்கள். இங்கேருந்து வந்துச்சு, திரும்ப போச்சு, இதை தொடாமல் மறுபடியும் வந்துச்சு ஆனால் இதை தாண்டலை. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருக்க வாய்ப்பு இருக்கா, இதை உடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டாத வரைக்கும் இதோட 50% தாண்டி இந்த இடத்துல கேண்டில் அனாலிஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதை தாண்டலைன்னு. மறுபடியும் என்ன போச்சு, போகும். அப்போ இது முழுக்க பையாக தான் போகணுன்னா என்ன பண்ணணும், இதை தாண்டி இந்த பாடி விற்க தாண்டி பாடி வைக்கணும். உள்ளுக்குள்ளே பாடி வச்சு இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் மேலே போகும். இல்லைன்னா என்ன ஆகும், இதை தாண்டாது, இதை உடைச்சிட்டு இல்லை இதை தொட்டுட்டு இல்லை கிட்டத்தட்ட தொடாமல் திரும்பும். அப்போ திரும்பும்போது என்ன பண்ணணும், இதை தாண்டணும். புரியுதா நான் சொல்கிறது, இதை தாண்டணும். அப்போ இதை தாண்டணும். அப்போ இதை தாண்டறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னாக வரீங்க. கவனிங்க, இங்கேருந்து வந்து திரும்ப போச்சு. ரெண்டாவது தடவை செல்லரால் இது கொண்டு வர முடியல. ஆனால் ரெண்டாவது தடவை பையரால் ஏற்கனவே எங்கே கொண்டு போனாங்களோ அதை கொண்டு போனாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போனாலும் கொண்டு போக முடியல. இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கு. அப்போ இதை ஓவரால் மொத்தமும் கனெக்ட் பண்ணுங்க, இப்படி ஈக்குவலாக இருக்கு. கீழே கனெக்ட் பண்ணுங்க, இப்படி இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, இதை தாண்டி இப்போ ஓவரால் செல் ட்ரெண்டில் இருக்கு. அப்போ இதுக்கும் இப்படி கனெக்ட் பண்ணுங்க, மேலே விட்டுட்டு பாடி மட்டும் பண்ணுங்க. அப்போ கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை உடைச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, கீழே இருக்கு. அப்போ இதை உடைச்சது அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த கேண்டிலோட யாவது தாண்டி இப்படி பாடி வச்சா மட்டும்தான். விக்கு வைக்கக்கூடாது, விக்கு வச்சா இன்னும் வேகமாக கீழே வரும். பாடி வச்சா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் விஷயம். கரெக்டா, சரி. அப்போ இன்னும் கொஞ்சம் இதை டவுன் கிரேட் பண்ணி போகலாம், இன்னும் கொஞ்சம். அப்போ இதை தாண்டினா எங்கே வரும், இந்த சோர்ஸ் 50% லைன் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்கு உள்ளே வந்துடும், இதுக்கு உள்ளேயே வந்துடும். கரெக்டா, சரி. அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸுக்குள்ள இதை இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். டவுன் கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 5 மினிட். அதை இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு, லாஸ்ட்டாக நடந்த 15 மினிட்ஸில் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2 பேட்டர்ன், ஒரு வி பேட்டர்ன் ஒரு ஏ பேட்டர்னையும் கிளியராக பார்க்கலாம், இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து பாருங்கள், இங்கேருந்து வந்திருக்கு வி பேட்டர்ன், இப்படி போன வி பேட்டர்ன். அடுத்து என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து அடுத்த வி பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன். இது எப்படி இருக்குது, ட்ரெண்ட் லைன் இப்படி மாறிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை விதமாக பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம், ஈக்குவல் லைனாக இருக்கும், என்னது அப்பில் இருக்கும், டவுனில் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்போ அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி வந்துருச்சு. அப்போ இப்படி வர்றது என்ன பண்ணக்கூடாது, இந்த ஏயை கவனிங்க, இந்த ஏ பேட்டர்னோட இந்த ஏயோட இதை உடைக்கக்கூடாது. அப்போ இந்த இது வரைக்கும் இப்படி போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கக்கூடாது, திரும்பி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். உடைச்சதுன்னா அக்ரெசிவாக கீழே தான் வரும். புரியுதா, இப்போ பாருங்கள். அப்போ இது கீழே தான், இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கீழே தான் வரப்போகுதுன்னு. என்ன பண்ணக்கூடாது, இந்த ட்ரெண்ட் லைனை மேலே போய் இப்படி உடைக்கக்கூடாது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே போகுது, சுருங்குது. கவனிங்க, இவ்வளோ பெருசாக இருந்தது மறுபடியும் சின்னதாகி ஈக்குவலாகி சின்னதாகிட்டு இருக்கு. அப்போ இடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், ட்ரெண்ட் லைன் மேலே எப்படி வருது, கீழே எப்படி இருக்குது. அப்போ கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை தான் அதிகபட்சம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அக்ரெசிவாக உடைக்கும், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். தெரியுதா, படன்னு வரும். அது எங்கே வரைக்கும் வரும், இங்கே வரைக்கும் வரும். இதை தாண்டி என்ன நடந்திருக்கு, விக்கு பாடி லாஸ்ட் விக்கு பாடி அனலைஸ் பண்ணுங்கள். மறுபடியும் என்ன ஆகும், இந்த இதுக்குள்ளே பாடி வைக்கலாம், இதை தாண்டி விக்கு வைக்கலாம். ஆனால் இதுக்கு தாண்டி பாடி வச்சா இன்னும் கீழே போயிடும். கரெக்டாக, சரி. அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். இப்போது ஓவரால் பாருங்கள், இப்போ இதோட 50யை தாண்டி 100 பேஸை தாண்டியே போச்சு, போக முடியாமல் திரும்பி வந்துச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கு, ரெண்டாவது இதோட திரும்பி 50% வரைக்கும் வரலாம்,
மேலே போகிறதுனா வந்திருக்கு. மேலே போகிறதுக்கு என்ன, அப்போ இப்போ என்ன பண்ணணும், 50 வரைக்கும் வந்தது நல்ல சைனு. இப்போ மேலே போனால் என்ன பண்ணணும், இதை பாடி விற்க தாண்டி மேலே பாடி வச்சா தான் மேலே போகும், இல்லாட்டி என்ன ஆகும், கீழே வந்துடும். அப்போ இந்த 50% தாண்டி வந்திருக்கு. அப்போ இது என்ன பண்ணக்கூடாது, மேலே தான் போகுதுண்ணா, இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. வந்துருச்சா, அக்ரெசிவாக வந்துருச்சு அப்படின்னா இந்த சோர்ஸுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசிக்கே வந்துடும் சோர்ஸை உடைச்சதுன்னா. புரியுதா? ஏன் இங்கே சோர்ஸ் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலான்றோம். இங்கே ஒரு 50% லைன் இருக்குது, இந்த இடத்துல மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பச்சை கலர் போட்டிருக்கு பாருங்க. அப்போ இது மேலே போகிறதுனா இந்த பர்டிகுலர் கேண்டிலோட 50% லைனை தாண்டி மேலே இருக்கணும். அப்போ தான் போக முடியும். இல்லாட்டி என்ன, இந்த தலையை உடச்சி புதுசாக தலை வைக்கணும், கட 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 கடன்னு வைக்கணும். இந்த இடம் ஃபுல்லாக எப்படி போச்சோ கேப்பு இந்த ஏற்கனவே. அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது, இந்த ஏரியா தான் இருக்குது. அதுதான் இந்த கேப்பை ஃபில் பண்ண வேகமாக வரும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த ஏரியாவை நீங்கள் இந்த ஏரியாவை இன்னும் ஸ்ட்ராங்காக ரீட் பண்ணணும், க்ளோஸ்அப்பில் வாட்ச் பண்ணணும், இன்னும் ரொம்ப ரொம்ப மைனூட்டாக ரீட் பண்ணணும்னா எங்கே போகணும், 1 மினிட் போகணும். வந்திருக்கா இந்த ஏரியாவை. இதுக்கு தான் டவுன் கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி போகணுன்றது. அப்போ என்ன நடந்திருக்கு, ஏற்கனவே போய் திரும்பி வந்து இந்த ஏரியாவோட பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே பாடி இருக்குது, இங்கே விக்கு இருக்குது. அப்போ இந்த இதுக்குள்ளே என்னாச்சு, பாடி கொண்டு வரலாம். இதை தாண்டி பாடி போகக்கூடாது, இந்த பவுண்டரியை தாண்டி விக்கு போகலாம், இந்த பவுண்டரிக்கு உள்ள பாடி வரலாம். ஆனால் பாடி தாண்டி போச்சுன்னா ரொம்ப ஆபத்து, கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடுத்த 3 கீழே போனால் கூட என்ன பண்ணணும், அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே திரும்பி வந்துடணும். வரலைன்னா அவன் என்னவான், அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும், ஊரெல்லாம் சுற்றிட்டு தான் வருவான். புரியுதா? அப்போ என்ன நடந்திருக்கு, இதை தாண்டு. அப்போ என்ன பண்ணணும், இது மேலே தான் போக போகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகணும், ஏற்கனவே எந்த இடம் சோர்ஸோ அந்த பாடி விற்க தாண்டி அதை தாண்டி மேலே இருக்கணும். இந்த ஓவரால் என்ன பண்ணணும், இதோட இந்த 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 என்ன, இந்த ஓவரால் இந்த இதோட 50% இது அஃபிஷியலாக இருக்கணும், இது ரெண்டும். அப்போ என்ன ஆச்சு, மறுபடி இந்த கேண்டில் இந்த முன்னாடி இந்த பாடியோட 50% தாண்டி போச்சு, கன்சிஸ்டண்ட்டாக அடுக்கடுக்காக பாடியை மேலே மேலே கொண்டு போச்சு. அஃபிஷியலாக எங்கே பண்ணணும், இந்த மொத்தம் இந்த ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது, இந்த ஹை அண்ட் லோவை கனெக்ட் பண்ணுற இடம் வந்து இது. அஃபிஷியலாக இதை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா மறுபடியும் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஏன்னா ட்ரெண்டே என்ன ஆயிடுச்சு, அஃபிஷியலாக பை ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். அப்போ பாருங்கள், கேண்டிலில் ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது மாதிரி ட்ரெண்டை ரீட் பண்ணி இதை தாண்டிடுச்சு அஃபீஷியல் போய் இங்கே பை போடக்கூடாது. அடித்தான்னா இதோட 50% வருவான் கண்டிப்பாக, இல்லை பேஸை உடச்சி கீழே போவான். அதை நான் சொன்னேன் இல்லையா, எல்லா டைமும் இப்படி ஆகாது. மார்க்கெட்டு இப்போ இப்படி இருக்குது, 25 கூட போக முடியல. கவனிங்க இந்த பேட்டர்னை பாருங்கள் அழகா, நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே 25 போக முடியல, 25 போக முடியல, ஆனால் 50 கிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். மறுபடியும் பாருங்கள் 50 போயிட்டு இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இன்னும் ஓகே அஃபீஷியலாக பை தான் முடி வரக்கூடாது, இப்படி வந்து இந்த சோர்ஸுக்கே வந்துட்டு கூட மறுபடியும் போகும். அதெல்லாம் நடக்கும். அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவான். ஆனால் பேட்டர்ன் அதுதான், அவனோட டெப்த் அப்படி தான், அதோட ஸ்டைலை மாற்ற மாட்டான். புரியுதா? ஸ்டைலை மாற்ற மாட்டாங்க, ஆனால் விஷயம் அதே தான் நடக்கும், ஸ்டைல் மட்டும் மாறாது. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஏமாந்த ஸ்டைலு ஒன்று தான், ஐ மீன் ஏமாந்த விதம் ஒன்றா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டராக பார்த்து பார்த்து கிளாஸ் பண்ணியிருப்பீங்க, அடுத்து என்ன நடக்குது, பணத்தை விட்டுருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, நான் ரொபோட்டிக் ட்ரேட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் ட்ரேட் பண்ணுறேன், அந்த மாதிரியே நிறைய இடத்துல கற்றுக்கிறேன்னு காசை விட்டுருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க, நான் ஏஐ பாட்டில் ட்ரேட் பண்ணுறேன். அடுத்து அடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க, நான் எஸ்எம்சி கற்றுக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம், விஷயம் ஒன்று தான், ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும், அதாவது என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் போகிற ரூட்டே தப்பு. நீங்கள் பஸ்ஸில் போனால் என்ன, காரில் போனால் என்ன, ட்ரெயினில் போனால் என்ன, ஃப்ளைட்டில் போனால் என்ன, நீங்கள் போகிற ரூட்டே தப்பு. நீங்கள் எதில் போனால் என்ன, இதில் எதுக்கு அவசரம் வேற. புரியுதா? நீங்கள் தோற்று தான் போக போகிறீங்க. நீங்கள் ரீட்டெயிலராக இருக்கிறதுக்கு படிக்கிறீங்க, புரியுதா? நீங்கள் பணக்காரனாக இருக்கிறதுக்கு மார்க்கெட்டில் படிக்கலை, அதை யாரும் உங்களுக்கு சொல்லித் தரல. அப்போ ரீட்டெயிலராக இருக்கிறதுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா என்ன கோர்ஸ் படித்து என்ன புண்ணியம்? புரியுதா? போய் மொத்தத்தில் உங்கள்கிட்ட இருந்தால் பணம் போக போகுது, அதுக்கு உண்டான விஷயத்த நீங்கள் படிக்கிறீங்க. உங்களோட என்னது, மார்க்கெட்டில் நீங்கள் ரீட்டெயிலரா இல்லை பிஸ்னஸ் ஓனரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரீட்டெயிலரு. நான் சொன்னேன் இல்லையா, லாட்ரி சீட் வாங்குற ஆள், கேசினோவில் விளையாடுற ஆள், கேசினோ கிளப் நடத்துகிற ஓனர் கிடையாது. நீங்கள் கேசினோ நடத்துகிற ஓனராக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரீட்டெயிலர், லாட்ரி சீட் வாங்குற மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை இத்தனை ரூபாய்க்கு இந்த லாட்டை வாங்கினா அவ்வளோ சம்பாரிச்சிடலாம், 10,000 ரூபா போட்டால் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 லட்சம் எவனுக்கோ எங்கேயோ லாட்ரி சீட்டில் பரிசு விழுகிறதும் உண்மை தான். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சூடு போட்டுக்குருவீங்க. புரியுதா? அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இது பிஸ்னஸ் ஓனராக இருக்கணும். அப்போ என்ன, இங்கே போச்சுன்னா இங்கே வரும் அப்படிலாம் கிடையாது. அவன் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ரீட்டெயிலராக இருக்கிறதுக்கு உங்களை வந்து நீங்கள் என்ன வித பயிற்சி எடுத்து என்ன புண்ணியம்?
நீங்க பணக்காரனா இருக்கிறதுக்கு இந்த தொழில ஜெயிக்கிற 1% பீப்புள்ல ஒருத்தலா இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாதான் அது பலன் அளிக்கும். அதை விட்டுட்டு நீங்க என்னத்தா படிச்சாலும் எவ்வளவு நாலேஜ் உள்ள பர்சனா இருந்தாலும் அதான் நான் சொன்னேன். A best trader cannot be a best analyst. A best analyst cannot be a best trader அப்படிம்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்? நீங்க நல்லா டிவியை ஒரு புதுசு புதுசா டிவியை கண்டுபிடிக்கணும்னா டிவியை ஆஃப் பண்ணி போட்டு டிவிக்கு பின்னாடி போய் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. அங்க என்னென்ன இது இருக்கு, இது இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, இது எதுக்காக வைக்கிறாங்க, இது என்ன வேலை செய்யுது, இதோட பெனிஃபிட் என்ன, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க புதுசு புதுசா டிவி மாடலை கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க டிவியை என்ன பண்ணுங்க, டிவியை முன்னாடி உட்காந்துட்டு சீரியலா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? சீரியலை பத்தி வேணா நிறைய பேசலாம், டிவி எல்லாம் பத்தி பேச முடியாது. நீங்க அதே மாதிரி தான் நீங்க பண்றது. மார்க்கெட்டை அவுட்லுக்கா பார்த்துட்டு தோத்து போறல ஒருத்தவனா இருந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இதுதாங்க மார்க்கெட்டு, மார்க்கெட்ல நிறைய பணம் வேணுங்க, நிறைய படிச்சிருக்கணுங்க, நிறைய நாலேஜ் வேணுங்க, இது பணக்காரன் தாங்க ஜெயிக்க முடியும், இதுல 99 பேர் தோத்துதான் போறான், இப்படி வசனம் பேசிக்கிட்டு இருந்தா நீங்க ரீட்டைலரா இருந்தா உங்களுக்கு மார்க்கெட் அதைத்தான் காட்டும். நீங்க பணக்கார மைண்ட் செட்ல ஒரு என்ன ஜெயிக்கிற ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா தான், நான் சொன்னேன் இல்லையா, இது தொழில், இந்த தொழிலுக்கு ஓனரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதான் பிசினஸ் ஓனருங்கிறேன். ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. ரீட்டைலர், பிஸ்னஸ் ஓனர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது தான் சொல்லுவாங்க, சார் நான் 10,000 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 வச்சு விளையாண்டேன் சார், அப்புறம் 2 லட்சம் 3 லட்சம்னு வச்சு விளையாண்டேன் சார். இது சொல்லும் போதே விளையாடுறேங்குது. அப்ப இது வாழ்க்கையில தேருமா? அது கண்டிப்பா தேராது. இது என்ன விளையாட்டா? அது எங்கேயாவது 2 லட்சம் 3 லட்சம் வச்சு விளையாடுறேன்னு சொல்லுவீங்களா? அப்படிங்க யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க, விளையாண்டாரா அவரு? இது என்ன ஃபுட்பாலா வாலிபாலா விளையாடுறதுக்கு? உன் வாழ்க்கையோட விளையாண்டுருக்க, புரியுதா? நீ மார்க்கெட்ல விளையாடல, அது மாதிரி விளையாண்டாராம் அவரு. அப்ப இவர் யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க. அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, நான் என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றேன்னு. நீங்க ரீட்டைலரா பிசினஸ் ஓனரா? பிசினஸ் ஓனரோட மைண்ட் செட்ல நீங்க கத்துக்கணும். பிசினஸ் ஓனரோட மைண்ட் செட்ல நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் தான் உங்களுக்கு வெற்றியை நோக்கி கொடுக்கும். சும்மா நீங்க வந்து ரீட்டைலர் மைண்ட் செட்ல நீங்க போய் என்ன படிச்சு எங்க படிச்சாலும் அது வேலைக்கு ஆகாது. என் ரிசல்ட் ஜீரோவா தான் இருக்கும். அப்ப என்ன நடந்திருக்கு? இந்த மாதிரி அஃபீஷியலா இந்த இடத்த உடைக்கணும். இதை உடைச்சாதான் அஃபீஷியலா பை ட்ரெண்ட். அப்ப அந்த அஃபீஷியலா பை ஆகும்போது கவனிங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாருங்க. திரும்பி இந்த இடத்தோட லோவை தாண்டி வரக்கூடாது. ஒவ்வொரு லோவையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி மார்க்கெட் வேகமா போகும். அதான் நான் சொன்னேன், இந்த இடத்த தாண்டி கட் பண்ணி வேகமா போகும். அப்ப என்ன ஆகும்? கவனிங்க, இப்ப இந்த இடம் வந்திருக்கு, திரும்பி இந்த லோவுக்கு வரல, ஆனா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இப்படிதான் வந்து செட்டில் ஆகும். அப்ப இங்க இருந்து வந்தது மேல போக முடியாம கீழே உடைச்சு, மறுபடியும் கீழே மேல போக முடியாம கீழே உடைச்சு, மறுபடியும் கீழே போக முடியாம இப்ப என்ன இருக்கு? மேல போயிட்டு இருக்கு. அப்பதான் போகும். அப்படி போகும்போது இது அஃபிஷியலா அப்பா நமக்கு உயிருக்கு சேதம் இல்லை, நீ பொழைச்சுக்கிருவான் அப்படின்னு சொல்றாங்க. எது டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா? பரவாயில்ல, அந்த இதெல்லாமே நின்றுச்சு, பிளட் வர்றது ஸ்டாப் ஆயிருச்சு, இதெல்லாம் நின்று போச்சு, இனி பொழைச்சுக்கிருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது என்ன அர்த்தம்? இந்த இடம்லாம் இது ஒரு பிளட் வர்றது ஸ்டாப் ஆயிருக்கு, பார்ப்போம் மறுபடியும் வருதா அப்படிங்கிற கண்டிஷன். இது செட்டில் ஆயிருச்சான்னு பாக்குற இடம். இந்த ட்ரெண்ட்ல என்ன வரைஞ்சி இந்த இடத்த தாண்டிடுச்சு அப்படின்னா அவன் உயிருக்கு சேதம் இல்லை, பொழைச்சுக்கிருவான்னு அர்த்தம். மறுபடியும் என்ன ஆகும்? இந்த லோவுக்கு வராது, இந்த லோவுக்கு வராது, மறுபடியும் என்ன ஆகும்? புதுசா இதுக்குள்ளே இன்சைட் லோவா போட்டு மறுபடியும் என்ன ஆகும்? தலையை உடைச்சு டக்கு 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 டக்குன்னு போகும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பாருங்க, கட 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 கடன்னு அடுத்தடுத்த கேண்டில் ஒரு 3க்கு மேற்பட்ட கேண்டில் பச்சை கலராகவே போயிட்டு இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இப்படிதான் மார்க்கெட்டோட டெப்த் இருக்கும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சாப்டர்லையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான், இது எல்லாமே ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதா? அதாவது சில இடங்கள்ல நான் என்ன என்ன பண்ணியிருப்பேன், சில இடங்களில் திட்டியிருப்பேன், சில இடங்களில் இதில் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் எப்படியாவது நல்லா வரணுங்கிற அந்த அக்கறையில் திட்டுறது தான். உங்களை திட்டுறதுனால எனக்கு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல எதுக்காக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டா ஓகே. அப்ப என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் புதுசு புதுசா விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு வீடியோவை எடுத்து நீங்க ரேண்டமா எடுங்க, இதை வேணா செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க, நீங்க அந்த வீடியோவை நீங்க ஏற்கனவே பார்த்த வீடியோவா கூட இருக்கும், ஆனா நீங்க மறுபடியும் பாருங்க, புதுசா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அங்க இருக்கும். நீங்க ஒரு வீடியோவை 50வது தடவை இல்லை 500வது தடவை பார்த்தா கூட அங்க நீங்க கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை நான் என்ன பண்ணிட்டேன், கோர்வையா படபட பட பட படன்னு சொன்னதுனால அதுல விஷயம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் விஷயம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விஷயம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நான் என்ன ஸ்லாங்ல சொல்றேன், என்ன மாடலேஷன்ல சொல்றேன், அதை வச்சு விஷயம் இருக்கு. நீங்க அந்த ஸ்லாங் மாடலேஷனை கவனிச்சா கூட அதுக்கு மீனிங் டோட்டலி வேற. நான் சொல்றது வேற மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலி வேற. புரியுதா? அந்த மாதிரி. அதனால என்னன்னா, நீங்க
ரொம்ப அடிப்படையை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை நான் கண்டிப்பாக சொல்கிறது இதான். இந்த சேனலை ஆரம்பித்த நோக்கமே சாமானியருக்கும் மார்க்கெட்டை வந்து எளிமையாக புரிய வைக்கிறது தான். மார்க்கெட்னா என்ன சொல்லுவான்ல அந்த ஒரு வடிவேல் படத்தில், நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அதே மாதிரி எனக்கு ரொம்ப நான் மெட்ராஸுக்கு போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு, எதுக்கு சரிப்பட மாட்டேன்னு நீங்களாவது சொல்லுங்கன்னு சொல்லுவான் பாருங்க. அது மாதிரி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, ஏன் உங்களுக்கு லாஸ் வந்துச்சு இவ்வளோ நாளா, பணக்காரன் என்ன பண்ணான்றத சொல்கிறதுக்கு தான். நிறைய பேர் இந்த புரியாமல் குழப்பத்தோடு சுற்றிக்கிட்டு தெரியுங்க இல்லையா, இது தொழில் தானா உண்மையிலே, இது இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னென்னக்கோ படித்து பார்க்குறேன், எத்தனை சேனலை பார்த்து பார்க்குறேன், ஒன்றும் வரமாட்டேங்குது. உண்மையிலே தொழில் தானான்னு உங்களுக்கு ஒரு குழப்பத்திலே சுற்றுறீங்க பாருங்க, தண்ணியை தெளிச்சு விட்ட மாதிரியே. புரியுதா? 24 மணி நேரம் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துருப்பீங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பென்சில் கூட உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்க்ரீனு, பெருசா கலெக்டர் வர்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஸ்க்ரீன்ல இருப்பீங்க. ஒன்றும் ஆக போறதில்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா குழப்பத்திலேயே சுத்திக்கிட்டு திரியிறது. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாது. இந்த இடத்துல நான் போடக்கூடாதுன்னு இருந்தேங்க, போட்டுட்டேங்க. இப்படி எத்தனை நாளைக்கு வாழ்க்கையை ஓட்ட முடியும்? போடக்கூடாதுன்னு இருந்தேன் போட்டுட்டேன், பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன் பார்த்துட்டேன்னு. என்னைக்கு தான் முடிவு பண்ண போறீங்க? இந்த இடத்துல இனிமே நான் போடவே மாட்டேன், இனிமே இந்த மாதிரி நான் வாங்கவே மாட்டேன்னு எப்பதான் ஸ்டாப் பண்ண போறீங்க? எப்பதான் முடிவெடுக்க போறீங்க? இன்னும் உட்காந்துட்டு போடக்கூடாதுன்றதேன் போட்டுட்டேன், போடக்கூடாதுன்றதேன் போட்டுட்டேன்னு இன்னும் வருஷ கணக்குல சொன்னீங்கன்னா என்னைக்குதான் இந்த தொழில் உங்க கண்ட்ரோல்ல வரும்? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பத்திலே இருப்பாங்க. இது தொழில் தானா உண்மையே, இது ஆணித்தரமா இது தொழில் தான் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்றாங்களே, யாரை கேட்டாலும் என்ன சொல்றாங்களே, அப்ப அது என்ன அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் நான் சொன்னேன், ஒரு பாமரருக்கு கூட இது புரியுறதுக்கும், பாமரருக்கும் பங்கு சந்தைங்கிற மாதிரி புரியுதா, புரியுற மாதிரி அவங்களுக்கெல்லாம் புரியணும். இந்த குழப்பத்துல சுத்துறவங்களுக்கும் என்னன்னு அடிப்படை கூட தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சேனல். புரியுதா? அவங்களுக்காக தான் இந்த சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது என்ன அர்த்தம், இந்த மோர் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் வாசல்ல சும்மா இலவசமா மோர் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் இது. இது இலவசம் தான். இதுல சொல்லியிருக்கிற எந்த இடத்துலயும் நான் உங்களை ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி எதுவுமே நான் சொல்லலை. உண்மையிலே உங்க அப்பா அம்மா எப்படி சொல்லுவாங்களோ, இல்லை உண்மையிலே உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு வாத்தியார் எப்படி சொல்லுவாரோ அந்த அர்த்தத்துல தான் நான் பேசியிருக்கேன். திட்ட வேண்டிய இடத்துல திட்டிச்சிருக்கேன், உங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஆனா என்ன அர்த்தம், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இதை தொழிலை அப்படியே பண்ணிடலாம், ஓ சூப்பர் இன்னைக்கே போய் பண்றேன், இந்த இதோ இப்போவே அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. புரியுதுங்களா? அதாவது நான் சொல்ற விஷயங்கள்லாம் உண்மைன்னு புரியறதுக்கே நீங்க மார்க்கெட்ல பல வருஷம் குப்பை கொட்டியிருந்தா மட்டும்தான் இந்த 1 மணி நேரம் நீங்க உட்காந்து பார்க்கவே முடியும். இந்த புதுசா வர்றாங்கலாம் இங்க பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் இந்த ப்ரோ கேஸு, நான் அமெரிக்கால இருக்கேன் ப்ரோ, லண்டன்ல இருக்கேன் ப்ரோ, 4 ட்ரேட்ல 4 லட்சம் சம்பாரிச்சிட்டேன் ப்ரோ. அதெல்லாம் இந்த தலைமுறை. அதெல்லாம் அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட்ல இன்னும் 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 அதாவது நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். நான் முதல்ல போயிட்டு இருந்த அப்போலோ சுந்தரியில் உட்காந்து இந்த மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஆடிட்டர் போய் அங்க உட்காந்து அந்த இதெல்லாம் வாங்கி லெஜர்ல எழுதுன்னு சொல்லுவாரு. எழுதும்போது நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அங்க ஒரு 50 சீட்டு கிடக்கும். அந்த 50 சீட்ல 50 ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த 50 பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ரெகுலரா உள்ளவங்க ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அந்த ரெகுலரா உள்ளவங்களாம் ரொம்ப நிதானமா இருப்பாங்க. புரியுதா? நிதானமா இருப்பாங்க. எல்லா பயிலும் பாத்தீங்கன்னா அடிச்சுக்குருவானுங்க வாங்குறதுக்கு. 100 வாங்க, 200 வாங்க, 300 வாங்க, 400 வாங்க, சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வாங்க, நான் தானே முதல்ல சொன்னேன், எனக்கு முதல்ல வாங்கன்னு அடிச்சுக்குருவானுங்க. புரியுதா? நான் நினைப்பேன் இது 1/2 மணி நேரத்துல லாஸ் தான் பண்ண போகுது, இது முதல்ல வாங்கினா செகண்ட்ல வாங்கினா நான் உள்ளுக்குள்ளே நினைப்பேன். நான் சொல்லவும் முடியாது, ஏன்னா அந்த இருந்ததுல சின்ன வயசு நான் தான். அவங்களாம் 40 வயசு 50 வயசு இப்படி இருப்பாங்க. நான் தான் ஒரு 18 19 17 வயசுன்னு நினைக்கிறேன், 17 18 வயசு. நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது என்ன செகண்ட் செமஸ்டரே போயிட்டேன் நான். அப்போ நாங்கள் 17 18 வயசு. நான் சொல்லவும் முடியாது, மூதேவி இன்னும் 1/2 மணி நேரத்துல பணத்தை தான் விட போறேன், இதுல முன்னாடி எனக்கு வாங்கலன்னு சண்டை வேற போடுறியேன்னு நினைப்பேன் நான் உட்காந்துட்டு. அதே மாதிரி அப்ப என்ன அர்த்தம், அந்த சீட்ல ஆள் மாறிட்டே இருப்பாங்க. நான் நல்லா கவனிப்பேன். ஏன்னா 2 வருஷம் நான் கிரவுண்ட் ஒர்க் அங்கதான் உட்காந்துருந்தேன். 2 வருஷம் ட்ரேடு தான் என்னன்னு தெரியாம ட்ரேடை கவனிச்சுவேன் நான். அப்போ அந்த அங்க நடக்கிற சூழ்நிலைகள் தான் என்ன, அதாவது என்ன அர்த்தம், அந்த ஃபவுண்டேஷனே அதான். அங்கதான் நான் வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அமெரிக்கான்னு பேசுறான், லண்டன் பேசுறான், அமெரிக்கான்னு பேசுறாங்க. இந்த படத்துல சொல்ற மாதிரிதான், உன் பொண்டாட்டியை பத்தி யோசிச்சியாடா, உன் பொண்டாட்டியை பத்தி பேசுனியாடாங்கிற மாதிரி இவன் எங்கெங்கேயோ பத்தி பேசுறான். இங்க என்ன நடக்குது, இங்க ஏன் லாஸ் வருதுன்னு அந்த அந்த டாபிக்கை பத்தி பேச மாட்டேங்க. நான் நிறைய கேள்விகள்லாம் கேட்பேன். கேட்டோன்னே தம்பி உனக்கு தெரியாதுப்பான்ருவானுங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவானுங்க, அவன் கடுப்புல இருந்தாலும் தம்பி பேசாம இரு, இல்லாட்டி உங்க ஆடிட்டரை சொல்லிடுவேன் அப்படின்பானுங்க. புரியுதா? அந்த மாதிரி
என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனா பணம் மட்டும் வராது. ஆனா நிதானமா அந்த உட்கார்ந்துருப்பாங்க ஒரு சில பேரு. எல்லாம் வாங்கி முடிச்ச உடனே, இவன் சார் இதுல 4 வாங்குங்க சார். இதுல 2 வாங்குங்க சார்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்கெல்லாம் பார்த்த உடனே பரிதாபமா பார்ப்பேன். என்ன இவன் 100 வாங்க, 1000 வாங்க, 2000 வாங்கன்னு அடிச்சுக்கிட்டான். இவன் உட்காந்துக்கிட்டு பரிதாபமா 4 வாங்கு, 2 வாங்க சொல்றது கூட பக்கத்துல உள்ளவனு கேட்காது. அந்த மாதிரி வாங்குவான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா விற்கும்போது என்ன சொல்லுவான்னா, சார் இதுல 100 வித்துருங்க சார். இதுல 200 வித்துறாங்க. அந்த டெஸ்க்ல உள்ள புள்ள இப்ப சொல்லும். சார் பரவாயில்லையே சார், 400 ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டீங்களா சார் இதுல? இந்த ஸ்கிரிப்ட்ல 300 ரூபா ப்ராஃபிட். இவன் 1000 வாங்கு, 2000 வாங்குன்னு அடிச்சுக்கிட்டவன்லாம் அன்னைக்கே தலையில துண்டை போட்டு போயிடுவான். அமைதியா உட்காந்துக்கிட்டு ஒரு 3 பேர் 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப நிதானமா இருப்பாங்க. அது மாதிரி வாங்குறதும் தடாலடியா வாங்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இவங்களெல்லாம் நான் கவனிச்சேன். அந்த 5 பேர் 4 பேர் மட்டும்தான் அந்த இருந்த இடத்துல இருந்தானுங்க. நான் அந்த 2 வருஷம் 3 வருஷம் அங்கே இருக்கிற வரைக்கும். ஆனா மிச்சம் எல்லாருமே அந்த 45 ஆளும் 3 மாசத்துக்கு கூட அந்த பழைய ஆள் இருக்க மாட்டான். எப்பாவது வருவான், சார் இந்த பக்கம் வந்தேன், வரேன் சார் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் சார்வான். நீ அப்ப நான் நினைப்பேன், நீ ரெடி பண்ணிட்டு வந்தாலும் நீ விடத்தான் போற, எதுக்கு வர்ற, அப்படியே போன்னு சொல்லணும்னு தோணும். ஆனா சொல்ல முடியாதே. புரியுதா? அப்ப என்ன ஆகும்? அப்ப அந்த மாதிரி அந்த சீட்ல ஆளு மட்டும்தான் மாறிட்டு இருக்கும். ஆனா அந்த 50 சீட்டும் ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை புது புது ஜென்ரேஷன் மார்க்கெட்டுக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. புரியுதா? புது புது ஜென்ரேஷன் வருவாங்க. ஆனா இப்ப வர்ற ஜென்ரேஷன்லாம் இன்னைக்கு எல்லாருமே என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இன்னைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி ஒரு 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 ஓரளவு ஓரளவு நல்ல வசதி வாய்ப்புல உள்ளவங்க இருந்த துறை இது ஸ்டாக் மார்க்கெட். ஓரளவு நான் முத ஸ்டாக் மார்க்கெட் வரும்போதெல்லாம் எல்லாருமே ஓரளவு வெல் செட்டில்டு. சென்னையில சொந்தமா அப்பார்ட்மெண்ட், ஓரளவுக்கு வருமானம், இந்த மாதிரி நபர்களா இருந்தாங்க. ஓரளவு விலையும் ஜொலையுமா இருக்கிறவங்க தான் வருவாங்க. சோத்து கொழியில தான் வரமாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரும்போது, இப்போ என்ன நடக்குதுன்னா டோட்டலா காலேஜ் படிக்கிறவன்லாம் வர்றான். காலேஜ் படிக்கிறவங்க, சும்மா மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் வர்றாங்க. அதுபோக இப்போ கொண்டு வர்ற முதலீடுகளும் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் 50,000 1,00,000னா பெரிய அக்கௌண்ட். நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது, நான் முத இந்த இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கும் போது வெறும் 700 தான் ஆரம்பிச்சேன். அப்போ பெரிய அக்கௌண்ட் 50,000 1,00,000 அவங்களாம் பெரிய கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? பெரிய கிளைண்ட். அதாவது என்ன அர்த்தம், அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அந்த டெரிட்டரி மேனேஜர்னு சொல்லுவாங்க. டெஸ்க்ல ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அந்த ஆர்டர் போடுறதுக்கு டெரிட்டரி மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்றாரு, அவரே சேர், சார் உட்காருங்க சார், சீட்லாம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவரோட சேரையே கொடுப்பாரு. அந்த மாதிரி 50,000 1,00,000 வச்சிருந்தாலே பெருசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் யூத் நிறைய வர்றாங்க. இந்த ப்ரோ கேஸ்லாம் நிறைய வர்றாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1,50,000 2 லட்சம் தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருக்கு. அந்த மாதிரி தான் கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்லாம் ஒரு ஃபியூச்சர் லாட் போறதுனால 1,50,000 1,50,000 லட்சம் வேணும். அப்ப அந்த மாதிரி மார்க்கெட்டோட வால்யூம் சைஸ், அதோட ப்ராடக்ட் சைஸும் அதிகமாயிருச்சு. என்ன விஷயம், இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா மார்க்கெட்டு அதாவது என்ன அர்த்தம், சம்பாதிக்கிறவங்க பிரம்மாண்டமா சம்பாதிக்கலாம், அதான் அர்த்தம். நான் முதல்ல எல்என்டி 400 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வாங்கினேன் நான். இன்னைக்கு எங்கேயோ இருக்கு. புரியுதா? அந்த மாதிரி அப்போ அந்த ப்ராடக்ட் காஸ்ட் வந்து செட்டப் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால வரும்போதே இன்னைக்கு 1,00,000 2 லட்சம் 5 லட்சம்லாம் சர்வசாதாரணமா மார்க்கெட்ல வந்து தொலைச்சிட்டு போறாங்க. சர்வசாதாரணமா நடக்குது இன்னைக்கு. அப்ப இன்னும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னும் புது புது ஆள்கள், இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதுல 50-50 ஐடி கம்பெனி பீப்புள் தான். 50% ஐடி கம்பெனி பீப்புள் தான் மார்க்கெட்ல இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளவு வால்யூம். எங்க என்ன நடந்தாலும் வாங்குறாங்க. எவ்வளவு மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன், என்னத்தை எங்க கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஒண்ணுமே தெரியல. அதே சமயத்துல நிறைய லாஸ் பண்ணிட்டும் போறாங்க. நேத்து கூட ஒரு ஒரு மேம்கிட்ட பேசினேன். நேத்து அவங்க நம்மளோட செஷனுக்கு வந்திருக்காங்க. நேத்து தான் வந்தாங்க. அவங்களோட சன்னு பெங்களூர்ல அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் இழந்து விரக்தி ஆயிட்டாங்களாம். அப்ப பாருங்க. அப்ப பெங்களூர்ல அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு நாலேஜ் பர்சனா தானே இருப்பாங்க கண்டிப்பா. அப்ப அந்த நாலேஜ் பர்சன் என்ன பண்ணாங்க, ஸ்டாக் மார்க்கெட் தெரியாம, இதோட அடிப்படை புரியாம, இதோட எப்படி பண்ணணும்னு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, பெரிய அளவுல இழப்பை சந்திச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் நான் என்னோட லைஃப்ல. எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஒண்ணு தெரிஞ்சு முழுசா கத்துக்கோங்க. உங்களை நீங்க மாத்துங்க. முதல்ல நீங்க அதுக்கு சரிப்பட்டு வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால எல்லாம் சரிப்பட முடியாது. நீங்க சரிப்பட்டுவீங்களா மாட்டீங்களான்னு உங்க மென்டார் சொல்லணும்.
புரியுதா? நீங்கள் கார் ஓட்டோன்னே ஓட்டிருப்பா அப்படின்னா சொல்கிறாங்க, ஓட்டுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பழகுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கற்றுக்குறீங்க, பழகுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் போகிறீங்க, அதுக்கப்புறம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கான்ஃபிடென்ட் ஆக 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 தான் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறீங்களே, அது மாதிரி தான். இது தெரிகிறதுனாலலாம் பண்ண முடியாது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இதில் உள்ள விஷயங்கள்லாம் வெறும் 20% தான். நான் இப்போவும் சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் எனக்கு எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதான் நான் சொல்லலை, நீங்கள் இதில் நீங்கள் ஆர்டர் போடுறதுனாலையோ, இல்லை இதில் சம்பாதிக்கிறதுனாலையோ, இல்லை போய் லாஸ் பண்ணுறதுனாலையோ எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டிய வேலை என்னோடது. ஏன்னா நான் ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த விஷயத்தோட ஒர்த் என்னன்றதை நான் சொல்லணும். சும்மா ஆசை வார்த்தை காட்டுறது கிடையாது. அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம், கண்டிப்பாக முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அடிப்படையை ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கனெக்ட் பண்ணணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் ஒன்று இதை விட்டு தூரமாக போங்க, நிம்மதியாக ஏதாவது பிழைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். இல்லை முழுசாக கற்றுக்கிட்டு சரியாக பயிற்சி எடுத்து அந்த ஃபிட்னஸ் வந்த உடனே என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக வச்சு நிதானமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளங்க. 1 ரூபாயா 2 ரூபாயா ஆக்காதவன் 1 கோடி கொடுத்தாலும் 2 கோடி ஆக்க மாட்டான். இதான் விஷயம். கிரவுண்டில் வண்டி ஓட்டாதவன் ரோட்டில் வண்டி ஓட்டுவானா? ஓட்ட போகிறதில்ல. அதனால் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.